தண்டு வச்சிருக்கான் பாருங்க, எனக்கு அதை பார்த்தாதான் வயிற்றுச்சலா இருக்குது. அது ஏன் தெலுங்கு வந்து ப்ரமோட்டே பண்ண மாட்டேன்றாங்கன்னே தெரியல. எனக்கு ப்ரோ நான் போன வருஷம் நான் சொன்னேன் ப்ரோ, ஜெயிலருக்கு அவன் பிரைம் மீடியா வந்துட்டு அவ்வளோ ஒர்க் பண்ணி பண்ணதில்ல. இங்க கனடால செகண்ட் வீக்கெண்டு ப்ரோ, செகண்ட் வீக்கெண்டு வீக் டே ஹவுஸ்ஃபுல் ஷோ அவ்வளோ இறங்கலாம். இப்ப வேட்டையனுக்கே எங்களுக்கு, நான் உண்மையிலே சொல்றேன், வேட்டையனுக்கு கனடால இந்த புக்கிங்கை நாங்க எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. இங்க ஓகே, யூஎஸ்ல சோப்பறீங்க டேய், தெலுங்கு மார்க்கெட்டை யூஸ் பண்ண முடியாதுன்னா அப்புறம் என்னடா நீங்க டிஸ்ட்ரிபியூட்டர்? டிஸ்ட்ரிபியூட்டர் இல்ல, அது புரோக்கர். டென்ட் கோட்டான்றது புரோக்கர். அது வந்து எனக்கு கன்ஃபார்மா எனக்கு முடிவு பண்ணிட்டேனா, இதெல்லாம் ஏதோ வேணும்னே பண்றானுங்க, அவ்வளவுதான். நம்மளால ஒன்றும் பண்ண முடியாது, குழம்பு தான் வேணும் முடியும். டெட்ஷாட் சொல்லுங்க. டெட்ஷாட் இல்ல, ஆக்சுவலா எனக்கு ரஜினி பிடிக்கும், அதனால தான் ஆக்சுவலா அந்த ஸ்பேஸும் கேட்டுட்டு இருந்தேன். அதுல வந்துட்டு சொல்றாரு அவரு, இந்த மாதிரி வந்துட்டு தெலுங்கு படம் மட்டும் பண்றாங்களே சார்னு ஒருத்தர் கேட்கும்போது, எங்க தெலுங்கு படத்துக்கு டிமாண்ட் இருக்குங்க, அதனால பண்றான்ற மாதிரி சொல்றாரு. அவரே தான் சொன்னாரு ஜெயிலர் 8.5 மில்லியன் நார்த் அமெரிக்கால பண்ணிச்சுன்னு. எனக்கு தெரிஞ்சு நான் சொல்லல, இதைத்தான் நான் சொன்னேன். எனக்கு தெரிஞ்சு பிரபாஸ் தவிர யாருமே தெலுங்குல பண்ணதில்லை அந்த நம்பரு. ஸோ தெலுங்குல ஆனால் அவ்வளோ பெரிய ஸ்க்ரீனில் ரிலீஸ் பண்ணும்போது இவர் பண்ணாமல் இருக்காரு. கேட்டால் டிமாண்ட் வச்சு பேசுறாரு. அது யாரும் அந்த கொஸ்டின் கேட்கல ஆக்சுவலாக அந்த ஸ்பேஸில். நான் சொல்லலை இவங்க காம்படிஷனோட ஃபைட் பண்ணுறதுக்கு இவங்க ரெடியாக கிடையாது. இல்லை, அவர் வந்து நான் வந்து சப்போர்ட் பண்ணி பேசுகிறேன்னு நினைக்காதீங்க. அவர் வந்து அந்த ப்ரீமியர் ஷோ மட்டும்தான் பேசுகிறாரு. லாங் ரன் பொறுத்த வரைக்கும் தலைவருக்கு வந்து கபிலன் சொன்ன மாதிரி தலைவரோட ஃபோர்ட் அது வந்து பிரீமியர் ஷோல அதுதானே முக்கியம். ஐயோ ப்ரோ, பிரீமியர் ரெக்கார்ட் செட் பண்ணனும், அதுதானே எல்லாம் போராடிட்டு இருக்கோம். டெட் ஷாட் என்ன சொல்றப்பலன்னு புரியுதா? அவன் கிங்ஸ்லி சொல்ற மேட்டரும் டெட் ஷாட் சொல்ற மேட்டரும் கொஞ்சம் பாருங்க. அதாவது ஃபோர்ட்ன்றது எல்லாருக்கும் தெரியும், தலைவருக்கு அளவுக்கு இங்கே ஓவர்சீஸ் மார்க்கெட்டு. இங்கே வந்து தெலுங்கு ஆடியன்ஸு கூட இப்போ ரீசெண்டாக பிரபாஸுக்கு தான் ஓப்பன் ஆச்சு, ஓகேவா? அதுக்கப்புறம் அதுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா சரி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே தலைவரோட போக்கு தான். அது யூஎஸ்ஆ இருக்கட்டும் இல்லை கனடாவாக இருக்கட்டும். நான் என்ன கேட்குறேன், ஒரு டிஸ்ட்ரிபியூட்ரு வாண்டடாக வந்து ஜெயிலருக்கு இவ்வளோ பண்ணிச்சு, அப்போ அங்கே ஜெயிலருக்கு வந்து சன் பிக்சர்ஸ் என்ன பண்ணிச்சு? ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸா? நான் கேட்குறேன், ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸ் என்ன பண்ணிச்சு? அப்ப டிஸ்ட்ரிபியூட்டர் தான் அங்க பண்ணான், கரெக்டா? கரெக்ட். ஆமா, டிஸ்ட்ரிபியூட்டர் தான் பண்ணது. எக்ஸாக்ட்லி. என் கேள்வி என்னன்னா, நல்லா புரிஞ்சுங்க, இங்க தமிழ் குமரன் தான் இந்த தமிழ்நாடு ஹெட் லைக்கா, ஓகேவா? இந்த ஆளு பேசி முடிச்சதாவே இருக்கட்டும். சுபாஷ் கரனுக்கு இந்த நாலேஜே கிடையாதுன்னு வச்சுப்போம், ஓகேவா? ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் நீ சரியா உன் வேலையை பார்த்தியா? இங்கே அந்த ஸ்பேஸ்ல கேள்வி கேட்கறாங்க, கேபிஎன் ஸ்பேஸ்ல ஒரு கேட்கறாங்க அப்படின்னா நீ என்ன பண்ணணும்? இல்ல எங்களால முடிஞ்சதை நாங்க ட்ரை பண்ணிட்டு இருக்கிறோம், ஒரு வார்த்தையை சொல்லணும். இல்ல நாங்க இந்த மாதிரி தியேட்டர்ஸ் நாங்க இல்ல இந்த சின்ன ஸ்கிரீன்ஸே இன்னும் புக் ஆகலன்னா அப்ப ஜெயிலருக்குலாம் எப்படி புக் ஆச்சு? இதுக்கு முன்னாடி வந்த ஜெயிலர் கூட விடுங்க, ஜெயிலருக்கு முன்னாடி வந்த படங்கள்லாம். ஐயோ ப்ரோ, நான் ஒண்ணே சொல்றேன். சரி, நம்ம இன்னைக்கு காலையில ஒரு ஸ்பேஸ்ல நம்ம பேசணும், ஞாபகம் இருக்கா? பிரீமியருக்கு 48 ஹவர்ஸ் முன்னாடி பயங்கரமான ஸ்பைக் இருக்கும்னு. அந்த பாயிண்ட் எங்க இருந்து வந்துச்சு? லாஸ்ட் ஜெயிலருக்கு தமிழ் மட்டுமே இல்ல, தெலுங்கு மார்க்கெட் அவ்வளோ அட்வான்டேஜா அவங்க கடைசி 2 நாள்ல புக் பண்ண ஸ்பைக். அது எல்லாருக்குமே தெரியும். நம்மளும் புக் பண்ண. அவன் என்ன தடவை ட்ரை பண்றான் இங்க பாருங்க. யுவா ப்ரோ ஓப்பனா சொல்றேன், என்கிட்ட இதோட 2வது தடவை சொல்றாங்க. ஆக்சுவலா நான் ஃபர்ஸ்ட் வரும்போதே எனக்கு சொன்னாங்க, கிங்ஸ்லி யாரோ ஒருத்தவங்க சொன்னாங்க, அவன் 1ஆம் நம்பரு காக்கான்றது தனிப்பட்ட முறையில். நேத்து ஹரிஸ் இன்னைக்கு காலையில அதனால சொன்னாரு, கரெக்டா கிங்ஸ்லி? எஸ். ஏங்க அவனுக்கு ஸ்கிரீன்ஸ் வாங்க வக்கில்லைங்க, எது மேலயாவது பழைய போடணும். அதனால இந்த அந்த படம் இப்படி ஓடுது, அந்த படம் இந்த ஓடுதுன்னு சொல்லிட்டு வக்கு இல்லாதவன், டென்ட் கோட்டா வக்கு இல்லாதவன். என் கேள்வி சிம்பிள், வக்கு இல்லாதவன் இல்ல அதெல்லாம் முடியும், அதெல்லாம் எல்லாமே அவைலபிளா இருக்கு, ஓபன் பண்ண மாட்டேங்கிறான். அதுதான் பிரச்சனை, எல்லாம் அவைலபிளா இருக்கு, இவன் ஓபன் பண்ண மாட்டேங்கிறான். ஏன்? இவனுக்கு எரிச்சல் தான் ப்ரோ வருது. இல்ல தெரிஞ்சு இப்ப அதால்தான் எனக்கு ஒரே ஒரு படம் யுஎஸ்ல கம்மியா கலெக்ட் பண்ணனும்னு சொல்லி அவன் எதிர்பார்க்கறான், அப்படியா? இல்ல நான் சொல்றேன் கேளுங்க, ஒரே விஷயம். இந்த கங்குவா படம் எனக்கு பிரத்யங்கரா கொடுத்துருக்கான், அவன் எப்படி ரிலீஸ் பண்றான்னு மட்டும் பாருங்க, அவ்வளவு சூப்பரா பண்ணுவான். எதுக்கு சொல்ல வரேன்னா, இல்லைன்னா கிடையாது, நீங்க வந்துட்டு ஸ்கிரீன் அவ்வளவுதான் கொடுப்பாங்க, ஸ்கிரீன் கிடைக்கலன்னா கிடையவே கிடையாது. நீங்க அதுக்கு ஏத்த மாதிரி நீங்க கேட்டு வாங்கணும் இல்லையா? அதுதான் எனக்கு கொஸ்டின். அவர் வந்துட்டு அது வந்துட்டு எப்படி நம்ம, நீங்க டிமாண்ட் இல்லை நீங்க சொல்லவே முடியாது. இப்ப 8 மில்லியன் மேல ஒரு படம் பண்ணுது, வேற நீங்க இல்ல டிமாண்ட் இல்ல, இவன் அவ்வளவுதாங்க வர்த்து, இவனுக்கு இது கிடையாதுங்க, வர்த்து கிடையாதுங்க பெருசா. இது எனக்கு ஒரே ஒரு டவுட், இப்போ அந்த தியேட்டர் லிஸ்ட் கொடுத்திருக்காங்க, ஸ்கில் இல்ல.
இந்த தியேட்டர் ஆமாக்கா. லிஸ்ட் கொடுத்துருக்காங்கல்ல, அதெல்லாம் பேசி முடிச்சு கன்ஃபார்ம் பண்ணி தானே அந்த லிஸ்ட் கொடுத்துருப்பாங்க. எல்லாமே ஸ்லாட் ஃபிக்ஸ் பண்ணி ஆமா தாங்க ஆமா கண்டிப்பா எல்லா வந்து அக்ரிமெண்ட் சைன் அனௌன்ஸே பண்ணி பண்ணுவாங்க. தானே ஃபிக்ஸ் பண்ணி தான் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. சரியா? கரெக்ட்க்கா. இப்ப அந்த லிஸ்ட்ல நீ ஏன் இன்னும் பாதி தியேட்டர் ஓபன் பண்ணல? என் கேள்வி அதுதான். நீ எக்ஸ்ட்ராவா அதுதான் ஒரு அதான் கிங்ஸ்லி ஆணியும் பிரச்சனையே. புடுங்க கிங்ஸ்லி தேவையில்ல. நான் முன்னாடி ஒன்றை தியேட்டர் லிஸ்ட் கேட்டிருந்தேன்ல, தமிழ் தெலுங்கு. தமிழ் மட்டும் இப்போ எண்ணியாச்சு 480. தெலுங்கு ஹிந்தி ரெண்டு. ஆமா, தெலுங்கு ஹிந்தி தான் அங்கே அதிகம். அதிகமாக தெலுங்கு தான் அதிகம். தெலுங்கு ஸ்கிரீன்ஸ் எத்தனை கிங்ஸ்லி? கவுண்ட் பண்ணோம் ப்ரோ, வரேன் எடுத்து. அந்த த்ரெட் தான் இருக்குது. அது எடு 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 எனக்கு எடுத்து சொல்லு. எனக்கு இல்ல இப்போ ஆக்சுவலா 480 பிளஸ் தெலுங்கு ஆட் பண்ணு. எத்தனை ஸ்கிரீன்ஸ்னு முதல்ல பார்ப்போம். நார்மலா 600லேருந்து 700 ஸ்கிரீன்ஸ் கரெக்டா யூஎஸ்ஏ? கரெக்ட் கரெக்ட் கபிலன். இப்போ இந்த 700 ஸ்கிரீன்ஸ் அதில் வரணும். எனக்கு 480 தமிழ் ஸ்கிரீன், தமிழ் மட்டுமே 480 வருது அப்படின்னா, அப்போ பாக்கி இருக்கிறது எனக்கு கரெக்டாக எனக்கு தெலுங்கு இது வரணும். கொஞ்சம் நீங்கள் ஹிந்தியை கொஞ்சம் பிரித்து போட்டுங்க, அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். முதல்ல தெலுங்கு எவ்வளோ வருதுன்னு எனக்கு எண்ணி சொல்லு எனக்கு. இப்ப படம் நல்லா இருந்தா இல்ல 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 அதுக்கப்புறம் அது லாங் ரன் இல்ல அது இல்ல அது இருங்க போகத்தான் இருங்க இருங்க போகுது, இல்ல இல்ல அது இல்ல இல்ல ஓடதான் இருங்க இருங்க போகுது. இருங்க. இப்ப ஜெயிலர் எத்தனை ஸ்கிரீன்ஸ்ல அங்க முதல்ல கம்ப்ளீட்டா ஓடி முடிஞ்சது இவா ப்ரோ? ஜெயிலர் ப்ரோ எத்தனை ஸ்கிரீன்? லொகேஷன் வைஸ் பாத்தீங்கன்னா வந்துட்டு லைக் அது ஒரு 400 லொகேஷன்ஸ். அதுதான் வந்துட்டு பிரீமியர் கவுண்டே எடுத்து வச்சுக்கோமே. 400 லொகேஷன்ஸ் தான் அது கவுண்ட். 380 என்னமோ தான் அது கவுண்ட்ல வச்சாங்க. 380க்கே அது அவ்வளோ பண்ணுச்சு கிங்ஸ்லி அந்த படம். நான் எங்க வரேன்றதை நல்லா புரிஞ்சுக்க. இவன் ஃபர்ஸ்ட் யூஎஸ்ல பிரைம் தானே முன்னாடி பண்ணது ஜெயிலருக்கு. அவன் வந்து பண்ணும்போது இந்த பிக் ஸ்கிரீன்ஸ்க்கு எல்லாத்துக்குமே போட்டு தான் பண்ணான். அதுல நம்பர் ஆஃப் எத்தனை ஸ்கிரீன்ஸ் வந்துச்சு ஜெயிலருக்கு? ஆல்மோஸ்ட் அட் தி எண்ட் இதே தான் நினைக்கிறேன் கபிலன், எனக்கு சரியா தெரியல எனக்கு. அதை முதல்ல பிடிங்க. அதை முதல்ல கரெக்ட் பிடிங்க. பாயிண்ட். நான் என்ன கேட்கறேன்னா, வேற ஒருத்தன் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணும்போது அவன் என்ன மாதிரியான தியேட்டர்ஸ் எல்லாம் முதல்ல பிடிச்சான், எத்தனை நம்பர்ஸ் ஆஃப் தியேட்டர்ஸ், அதை விடுங்க. இவன் பண்ணும்போது மேக்ஸிமம் தெலுங்கு தமிழ் ரெண்டுத்தையும் சேர்த்து எடுப்போம், அதையும் சேர்த்து எடுப்போம். இவன் வேணும்னே விடுறானா இல்ல இவன் வேற ஏதாவது அஜெண்டாவோட போட்டு ஒர்க் பண்றானா? எனக்கு அங்கதான் டவுட் இருக்கு. ஏன்னா இவன் பிக் ஸ்கிரீன்ஸை டார்கெட் பண்ணாம ஸ்மால் ஸ்கிரீன்ஸை டார்கெட் பண்றானா? அது என்ன எய்ம்? அது ரப்பர் பந்தோட கம்பேர் பண்ணும்போதே தெரியலையா இது வாய் எங்க போகுது? தியேட்டர் கூட ஏதாவது அக்ரிமெண்ட் போட்டிருக்கியா? அதெல்லாம் கிடையாது ப்ரோ. மாவீரன் இவன் தான் பண்ணானா டிஸ்ட்ரிபியூஷன்? ஆமாக்கா, இவன் தான்க்கா பண்ணியிருக்கான். ஆனா அதை இப்பதான் பார்த்தேன். சரி, தியேட்டர் லிஸ்ட் எனக்கு தெலுங்கு தியேட்டர் லிஸ்ட் எடுறான். எத்தனை ஸ்கிரீன்ஸ் பாடுறான் அப்படியே கொஞ்சம் எண்ணி சொல்லு. இல்லைன்னா எனக்கா இப்போ நானா என்றேன். லிஸ்ட் 1 லிஸ்ட் 2 லிஸ்ட் 3 போட்டிருப்பான்ல, எனக்கு ஒரு 2 லிஸ்ட் கொடு. நான் ஒரு 3 நான் குரூப் செக் பண்ணிக்கோங்க. வராரு. ஃபர்ஸ்ட் இது நீங்க கவுண்ட் பண்ணுங்க. இதுக்கெல்லாம் என்ன பதில் சொல்லுவாங்க? செகண்ட் இது நான் கவுண்ட் பண்றேன். சரி, இது என்ன தெலுங்கு? ஃபர்ஸ்ட் இருக்குது. ஓகே ரைட். ஆமா, எல்லாமே தெலுங்கு மட்டும் தான் இது. ஓகே, 1 2 2 3 நம்பர் போடுறான்ல பாத்தியா, கரும முடிச்சவனுங்க. 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 25 26 27 28 29 30 31 32 33 34 35 36 37 38 38. சரி, நான் ரெண்டாவது லிஸ்ட் மூணாவது லிஸ்ட் கவுண்ட் பண்ணிட்டேன். 69. 38 38 76. ஓ, செகண்ட் லிஸ்ட் தேர்ட் லிஸ்ட் நான் மூணுத்தையும் சேர்த்து செகண்ட் தேர்ட் சேர்த்தே 69. டேய், உங்க இதுல ஃபர்ஸ்ட் லிஸ்ட்ல இந்த பக்கம் ரெண்டு பக்கம் இருக்குடா, ரெண்டு பக்கத்தை சேர்த்தியா? ஃபர்ஸ்ட் ப்ரோ, ஃபர்ஸ்ட் லிஸ்ட் நீங்க கவுண்ட் பண்ணிட்டீங்கல்ல? 76. இப்போ செகண்ட் தேர்ட் நான் கவுண்ட் பண்ணிட்டேன். 69 76 69 அவ்வளவுதான். கூட்டுங்க. வரேன். 76 69 கூட்டினா எவ்வளவு? 145. 145. 145 ஸ்கிரீன். ஏய், 145 480 வரையறா வக்கல வழித வரையறா பிளஸ் 480 தானே சொன்னான் அவன், கரெக்டா? 480. 625.
அது போக ஹிந்தில ஒரு 10 ஸ்கிரீன் வச்சுக்கோங்க. ஐயோ அப்படியே அறுத்து தள்ளிரும். அப்படியே 10 ஸ்கிரீன் அப்படியே போட்டா மட்டும் அப்படியே 700 வந்துட போகுது. 625 அப்படியே 10 சேர்த்துக்க 635. மிச்சம் இருக்கிற ஸ்கிரீன் எங்க போனாங்க? மயிரா போடுறான் அவன் டென்ட் கோட்டா. 635 ஸ்கிரீன் வருதுடா. ஜெயிலருக்கு நீங்க 700 ஸ்கிரீன் தானே சொன்னீங்க யூஎஸ்ல யுவா ப்ரோ? கரெக்ட். ஆமா கிட்டத்தட்ட. அப்ப அந்த ஹிந்தில வந்துட்டு ஒரே நிமிஷம் இருங்களா. சரி போடு 625. ஹிந்தில எத்தனை ஸ்கிரீன் அதை சொல்லு போடு. ஒரே நிமிஷம் இருங்க. இது வந்துட்டு ஜாயிண்ட் இது ஜாயிண்ட் தமிழ் தெலுங்கு. சரி இது ஹிந்தியா? தமிழ் தெலுங்கு. இது வேற தனியானுமா? ஒரு 10 சேர்த்துக்கோங்க அதுல. அவ்வளவுதான். 2 3 4 5 6 7 10 கூட ஃபுல்லா சேர்க்க வேண்டாம். 5 சேர்த்துக்கோங்க அவ்வளவுதான் முடிஞ்சு. சரி 670. அதான் பேலன்ஸ் வந்துட்டு வேற ஏதாவது கவுண்ட்ல இருந்து. சரி 630. பாக்கி 70 ஸ்கிரீன் உன் கணக்கே வரும். 630 ஸ்கிரீன் வருது. பாக்கி 70 ஸ்கிரீன் அதுதான் தமிழோட ஷார்டேஜா இருக்கும். என்னங்க நீ இவன் இல்ல நானே கேக்குறேன். பாக்கி 70 ஸ்கிரீன் இடிக்குது இல்ல. இப்ப அந்த 70 ஸ்கிரீன்ல இவனுக்கு கேட்கக்கூடிய யூஎஸ்ல கேட்கக்கூடிய அந்த பிக் ஸ்கிரீன் தான் வரும். கரெக்டா? ஒரே நிமிஷம் ஒன்னே மட்டும் செக் பண்ணிட்டு சொல்றேன். முத்து ஒண்ணு போட்டிருக்காரு பாரு கிங்ஸ்ல. தெலுங்கு வந்து ஜெயிலருக்கு வந்து 265. வேட்டையனுக்கு 145 தான். எடுத்த உடனே 265 தெலுங்குக்கு இல்ல அவர் எண்ணி பார்த்துட்டு தான் சொல்றாரு. சரணம் முத்து சொல்றப்பனா எண்ணி பார்க்காம சொல்ல மாட்டாப்ல. தெலுங்கு வந்துட்டு ஜெயிலர் வந்து 265, வேட்டையன் 145. ஏறி இவன் வாயில மிதிக்க தானே செய்வான். அப்புறம் டென்ட் கோட்டாவை ஒக்கால ஒழி அந்த டைம் இல்ல. இவங்க நான் ஒன்னு சொல்லட்டுமா? இவங்க வந்துட்டு அந்த டைம் யார் படத்தோட வந்தது? சிரஞ்சீவி படத்தோட வந்தது. பெரிய நாம ஜுராசிக் பார்க் கூடவே நம்ம படத்தை இறக்கி இருக்கிறோம். அது வேற மேட்ரு. அந்த பாயிண்ட் இல்ல கபிலன். தெலுங்கு மார்க்கெட்டோட இல்ல ஆமா அதுதான் சொல்ல வர்றாரு. அவ்வளோ பெரிய மூவி வருது. இத்தனைக்கும் ஒரு மூவி இல்ல 2 மூவி என்னமே பெரிய மூவி வந்தது. அது கூட வரும்போதே வந்து நம்மளுக்கு நிறைய ஸ்கிரீன்ஸ். ஆனா ஃபர்ஸ்ட் டே கிடையாது. 2 மூவி வந்தது. இங்கில வேற 2 மூவி வந்தது. ஆனா எனக்கு தெரிஞ்ச அந்த 265 தெலுங்கு ஷோஸ் வந்து ஃபர்ஸ்ட் டே கிடையாதுன்னு நினைக்கிறேன். அந்த அந்த ஒரு 2 டேஸ்க்கு அப்புறம் தான் வந்தது. ஆமா அதுக்கு அப்புறமா தான் ஓபன் ஆச்சு. டோட்டலாவே நம்பர் வந்து ஜெயிலர் 265 வச்சுப்போம். தெலுங்கு ஸ்கிரீன்ஸ் ஓகேவா? தெலுங்கு ஒதுக்கி வச்சு 265 வச்சுப்போம். சரியா? ஆனா இது நம்பரை பாருங்க. 265 எங்க 145 எங்க? இல்ல முன்னாடி படத்துல இது பண்ணத வச்சு தானடா இந்த படத்துக்கு விட்டீங்க. என்னடா லாஜிக் இது? பொதுவா யுவா ப்ரோ இப்ப ஒரு படம் வந்து ஒரு ஓப்பனிங்ஸ் ஒன்று ஓப்பன் பண்ணி விடுது அப்படின்னா, ஒரு மார்க்கெட் ஓப்பன் பண்ணி விடுதுன்னா, அடுத்து அதே நடிகர் படமோ இல்ல அடுத்து அதே டிஸ்ட்ரிபியூட்டர் வந்து அடுத்து என்ன பண்ணுவாங்கன்னா அந்த 265 இருந்து நம்பரை அட்லீஸ்ட் 280 கொண்டு போவாங்க. அப்படிதான் இங்க ஓப்பனிங்ஸ் பார்த்துருக்கோம். புரியுதா? உங்களுக்கு வந்து கர்நாடகால படம் கிளிக் ஆகுது, ஆந்திரால நல்லா கிளிக் ஆகுதுன்னா தியேட்டர்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். கரெக்டா? அதான் என்ன சொல்றேன்னா வேர்ட் ஆஃப் மவுத் வரட்டும். ஃபர்ஸ்ட் டே ரிலீஸ் ஆகி வேர்ட் ஆஃப் மவுத் வரட்டும். ஆட்டோமேட்டிக்கா ஸ்கிரீன் இன்க்ரீஸ் ஆகும். முதல் 2 நாளைக்கு அப்புறம் தாங்க. ஆகும்டா. அது அதுல இது ஒண்ணுமே இல்லையா? அது படம் எப்படி வந்தாலும் யுவா ப்ரோ ஸ்டார்டிங்லயே சொன்னேன் சரண்யா மேடம். நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா இவன் எக்ஸ்ட்ரா மைல் எதுவுமே போட மாட்டேன்றான். இவன் வந்து ரசிகர்கிட்டயும் படத்துடைய வேர்ட் ஆஃப் மவுத் எப்படி பிக் ஆகுதுன்னு பார்த்து அதுல வந்து வரட்டும், அப்போ நம்மளுக்கு பணம் வரட்டும்ன்றதுதான். இவன் வந்து இன்வெஸ்ட் பண்ண மாட்டேன். ஒண்ணுமே இல்ல. வேர்ட் ஆஃப் மவுத்துக்கு அப்புறம் வந்துட்டு வரது ஆடியன்ஸ் ரெஸ்பான்ஸ் பொறுத்து நீ பண்ற. அது ஆடியன்ஸோட எஃபர்ட். அது அங்க போய் பாக்குறது. அதனால நீ ஆடியன்ஸோட எஃபர்ட், படத்தோட எஃபர்ட். பட் பிரீமியர் கவுண்ட் இருக்குல்ல, பிரீமியர் கவுண்ட் வந்துட்டு அது டிஸ்ட்ரிபியூட்டரோட ரெஸ்பான்சிபிலிட்டி. ஆனா ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்னன்னா கிங்ஸ்லி, பிரீமியர் ஷோக்கு நீ ஏன் பெரிய ஸ்கிரீன் போட மாட்டேன்ற? எதுக்கு சின்ன ஸ்கிரீன் போடுற? இல்ல ஒரு நிமிஷம் யுவா ப்ரோ இதுல ஒரு மேட்டர் ஒண்ணு இருக்கு. முதல் 2 நாளைக்கு அப்புறம் 265 ஸ்கிரீன்ஸ் கொடுத்துருக்கானுங்க ஜெயிலருக்கு. ஓகேவா? செகண்ட் டேல இருந்து
265 ஸ்கிரீன்ஸ் ஓகேவா. அதோட நீங்க இது எடுத்து பிரைம் மெட் ரைட் அவனோட ட்வீட்ல நீங்க எடுத்து உங்களுக்கு மேல ஷேர் பண்ணி விட்றேன். அதுல தியேட்டர் லிஸ்ட் ஜெயிலரோட தியேட்டர் லிஸ்ட் இருக்கு பாருங்க. ஓப்பனிங்க தெலுங்கு தியேட்டர் லிஸ்ட் ஓப்பனிங்க 250 தியேட்டர்ஸ்ங்க. கிங்ஸ்ல மேல ஷேர் பண்ற ஒரு யுவ ப்ரோ பார்க்கட்டும். எது இதோட ஜெயிலரோட தியேட்டர் லிஸ்ட் தெலுங்கு தியேட்டர் லிஸ்ட் மட்டுமே எடு. ஓப்பனிங்க 250 தியேட்டர்ஸ்ங்க. யுவ ப்ரோ கேக்குதா? கேக்குது இல்ல ப்ரோ. ஆனா வந்துட்டு அந்த டைம்ல சொன்னாங்க. பட் ஆனா அவ்வளவு ஸ்கிரீன்ஸ் வந்துட்டு இதாகல. நான் இன்னொன்னு சொல்றேன். இன்னொரு விஷயமா ஓப்பன் பண்றேன். நல்லா கேட்டுங்க. ஜெயிலர் படம் இத்தனைக்கும் படம் ரிலீஸ்க்கு வேர்ட் ஆஃப் மவுத்தா தான் இங்க. அதுக்கப்புறம் தான் ஃபுல்லா அந்த படத்தோட ரெஸ்பான்ஸை பார்த்து தான் எல்லாருமே வந்து தியேட்டர்ஸ் இன்க்ரீஸ் ஆச்சு, மற்ற இதெல்லாம் பண்ணுச்சு. ஆனா படத்துக்கு முன்னாடி படம் ரிலீஸ்க்கு முன்னாடி வரைக்கும் ஹைப் லோ தான். இது ஏத்துக்கிறீங்களா ஏத்துக்கலையா யுவா ப்ரோ? நான் என்ன சொல்றேன்னா இங்க ஒரு ப்ரொடியூசர் அவன் ப்ரொமோஷன் பண்ணல, ஆன்லைன்ல அவன் ப்ரொமோஷன் பயங்கரமா மற்ற ப்ரொடக்ஷன் கம்பெனியோட கம்பேர் பண்ணும்போது அவன் பட்டு வீக்கு பட்டு ஸ்லோ அப்படின்றது ஊருக்கே தெரியும். நான் என்ன கேட்கறேன், இதே மாதிரி தான் சன் பிக்சர்ஸ் ஒன்றும் அங்கே போயிட்டு ஓசிஸ்ல உட்காந்து அவனும் மார்க்கெட்டிங் பண்ணலையே. அவனும் ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் கையில தானே கொடுத்தான். அந்த டிஸ்ட்ரிபியூட்டர் எப்படி பெர்ஃபார்மன்ஸ் பண்ணா? நீ என்ன பண்ற? டென்ட் கொட்ட நீ என்ன பண்ற? இவன் என்ன பண்றான்? அவன் ஒன்னும் உட்காந்துக்கிட்டு சன் பிக்சர்ஸ் எனக்கு வந்து இந்த மாதிரி ஃபேன்ஸ் வந்து டிஸ்ட்ரிபியூட்டர் பிடிச்சி கேள்வி கேட்டுக்கிட்டோ இல்லை வந்து அவன் வந்து சன் பிக்சர்ஸ் சரியா பண்ணலன்னு சொல்லி கையை காட்டலையே. அவன் பெஸ்ட்டை பண்ணான். எதிர்பார்க்கக்கூடிய ஸ்கிரீன்ஸை நீ ஏன் டெலிகாஸ்ட் பண்ணல? இவ்வளவுதான் அவன் கேட்கறது. அவ்வளவுதான். அந்த ஸ்பேஸ்ல என்ன கேட்டாங்க? சிம்பிள். ஆனா அதுக்காக அவன் என்ன பண்றான்? நீ ப்ரொடியூசரை கேளு. ப்ரொடியூசர் சரியா ப்ரமோஷன் பண்ணி இந்த பக்கம் வண்டி திருப்புறது. யுவா ப்ரோ, நான் மேல கொஞ்சம் ட்வீட்ஸ் ஷேர் பண்ணியிருக்கிறேன். அந்த ட்வீட்ஸ் அவன் போட்ட ரிப்ளை பாருங்களேன். ஒரிஜினல் டெலீட் பண்ணியிருக்காங்க, அது விட்டுருங்க. பட் அவன் ரிப்ளை மட்டும் பாருங்க. இந்த மெசேஜஸ் எல்லாமே நான் படிச்சேன். நான் கரெக்ட்டா இது எல்லாமே வந்து அங்கேயே ஷேர் பண்ணிருந்தாங்க. அந்த கேபிஎன் உடைய ஸ்பேஸ்ல அவரோட ஸ்பேஸ்ல ஷேர் பண்ணிருந்தாங்க. பொளைக்கிறவன் டூ மச் இது. ஆனா அவன் பேசும்போதும் அங்க பேசும்போதும் அவர் வந்து ஒரு சில வார்த்தைகள் பேசுறான். ஆமா அக்கலா பேசுறான். நாங்க குடுக்குற காசுல பொளைக்கிறவன் உனக்கே இவ்வளவு திமிர் இருக்குன்னா பொளைச்சு சம்பாதிக்கிற எங்களுக்கு எவ்வளவு திமிர் இருக்கும்? இவன் அண்ணன் இன்னும் அந்த ஸ்பேஸ்ல தான் இருக்கானடா அவன். இல்ல போயிட்டான். எந்த ஒரு தும்பியா உடனே அடிக்கணும். இந்த நாயெல்லாம் அசிங்கமா வருது வாய். எந்த ஊரா இருந்தா என்னையா? ஊரா இருந்தா மட்டும் தான் போய் பேசணுமா? அங்க யூஎஸ்ல இருக்கிறவங்க தாண்டா சொல்லிட்டு இருக்காங்க நீ மயிர் மாதிரி டிஸ்ட்ரிபியூட் பண்ணிருக்கேன்ட்டு. தெலுங்குல ஒருத்தன் போட்டுக்கான் பாருங்கக்கா. பார்த்தேன். அது ஏத்துக்கிறமோ இல்லையோ, டேட் என்னன்னு கேக்குற நிலைமையில வச்சிருக்கானுங்க அவனுங்க. கரெக்ட். நேற்று அந்த செலிப்ரேஷன் பண்ணிட்டு இருக்கும் போது தெலுங்கு ஆடியன்ஸ் வெளியில வராங்க மூவி பார்த்துட்டு. அவங்க வந்து அவங்களுக்கு தெரியவே இல்லை வேட்டையன் ரிலீஸ் ஆகுது. அந்த அளவுக்கு இது பண்ணி வச்சிருக்காங்க. ரொம்ப வருத்தமா இருந்தது. என்ன மானங்கட்ட டிபி அது? அவன் ஒரு டிபி வச்சிருக்கான் வாந்தி வர மாதிரி. இப்பதான் வேணுனே அதை பண்றான். இவங்கெல்லாம் அன்னைக்கே நான் சொன்னேன். அவன் குச்சமே இல்லாம அந்த டிபியோட வந்து பேசுறான். அது எப்படின்னு தெரியல. யாரையெல்லாம் தூக்கி வைக்கிறாங்களோ அவங்கெல்லாம் பின்னாடி குத்திக்கிட்டே இருக்காங்க. நீங்க சொன்னீங்க தெரியுமா, ஒரு ப்ராடக்ட்டை வாங்குறான் விற்கிறான் போது அவனுக்கு அவ்வளவு எவ்வளவு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கணும் அந்த ப்ராடக்ட்டை நம்ம விற்கிறோம் அப்படின்ட்டு. அப்போ அவனுடைய அட்வர்டைஸ்மெண்ட் அவனுடைய ஸ்பேஸ்லயோ சரி, அவனுடைய டிஎல்லையோ சரி, அவனோட டிபிலயோ சரி இருக்கணும்ல. இல்ல பாருங்க, அதெல்லாம் அவன் சொல்றத பாருங்களேன். ரீகல் வந்துட்டு ஏஎம்சி ரீகல் சினிமார்க்கு வந்துட்டு given the best release. அப்புறம் ஜெயிலருக்கு என்ன பிரைம் மீடியா என்ன வந்துட்டு நாக் அவுட் லிஸ்ட் உட்கார்ந்துதானா? இல்ல நம்மளுக்குலாம் எதுவுமே தெரியாது, நம்ம அதெல்லாம் பார்த்ததே இல்ல, அப்படிதான் பேசுறானுங்க. அதான் பேசி பிரயோஜனமே இல்லை. அவனை பத்தி விட்டுருவோம் நம்ம. இந்த ஒரு 2 days விட்டுருவோம் நம்ம, அதுக்கப்புறம் பேசுவோம் நம்ம. அதுதான் நான் சொல்ல வரேன். இதுக்கப்புறம் இப்ப அடிக்கலாம் இல்லைங்களா? இதுக்கப்புறம் நம்ம அடிக்கிறதுக்கு டைமும் நம்மளுக்கு இருக்காது. நம்ம பாட்டு படத்தை பார்த்துட்டு கொண்டாடிட்டு அதுக்கு போயிட்டே இருப்போம். என்ன பண்றான்றது கண்டு கூட மாட்டோம் நம்ம. என்ன நல்ல நேரம் பார்த்து அப்புறம் பயப்படுறீங்களா? அப்ப நம்ம திட்டினா அடிச்சா அவன் ஒன்னும் பண்ண மாட்டான். இப்ப என்ன பேசிட்டு இருக்கான்?
ஒண்ணும் நான் உண்மையிலேயே சிரிக்காதனாலதான் சொல்றேன் நம்ம ப்ரோ. திட்டுறோம். ப்ரோ நான் ஒன்னு சொல்லட்டுமா? இவன் 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 போட இது லைக் கலெக்ஷன் எவ்வளோன்னு போடலைன்னா கூட பரவாயில்ல. இப்ப அடிக்கலன்னா இவன் அடிக்கலன்னா எப்பா வேஸ்ட். கிங்ஸ்லி இங்க ஏதாவது வெப்சைட் ஏதாவது இருக்கா எவ்வளவு கலெக்ட் ஆயிருக்குன்னு பாக்குறதுக்கு? நம்மளே பாக்குற மாதிரி இவன் சத்தியமா அதெல்லாம் போட இல்லக்கா. மாட்டான். எழுதி வேணா தரேன். காம் ஸ்கோர்ல போனா அது அதுக்கு மேல இது பண்ணுவானுங்க, ஃப்ராட் பண்ணுவானுங்க. ரிப்போர்ட்டட் வந்துட்டு ஒன்னு வரும், ஆனா ஒரு கலெக்டட் ஆக்சுவல்ஸ் வேற. சுத்தமா இந்தியாவே பரவாயில்ல போல இருக்குது. இல்ல கார்த்திக்ன்றவர் போடுவார் அந்த மீட் அட் டிகேன்னு ஒருத்தர் வச்சிருக்காரு. மீட் அண்ட் டிகே. நான் உண்மையிலேயே சொல்றேன், எனக்கு வந்துட்டு டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன்லாம் நம்ம தள்ளி வைப்போமே, அதெல்லாம் ஓரமா வைப்போம். மேனுவலா சில உட்காந்து கலெக்ட் பண்றாரு. பட் ஆனா நீங்க இப்ப ஆக்சுவல் ப்ரூஃப்ஸ்க்கு நீங்க வந்துட்டு இவன் டிஸ்ட்ரிபியூட்டர் போடுவானா? இவன் போடலன்னா அவனை அப்ப அவர் போடுற நம்பர் என்ன முட்டாளா? ஏய் மேனுவலா கலெக்ட் பண்ணி போடுறது. இனிமேல்லாம் அவனுக்குலாம் மரியாதை கிடையாது. இனிமேல்லாம் அவனுக்குலாம் உட்காந்து விஜய் போட்டு அடிச்சாதான் அந்த நாய்க்கெல்லாம் உட்காந்து இறக்கி விடுவேன். நடுவில் உள்ள வந்து இல்ல கபிலாம் அப்படிலாம் போடாதீங்களா நான் சொல்லிட்டு இருக்காதீங்க, புரியுதா? அவனுக்குலாம் இனிமேல்லாம் இப்படிதான். அந்த ட்வீட் எல்லாத்தையும் எனக்கு ஷேர் பண்றான், எனக்கு டிஎம்ல ஷேர் பண்றான் கிங்ஸ்லி. அவன் ரிப்ளை பண்ண தலைவர் ஃபேன்ஸுக்கு ட்வீட் போட்டது அவன் ரிப்ளை பண்ணது எல்லாத்தையும் அனுப்புறேன். இனிமேல்லாம் என்ன இந்த புண்டாமவனுக்குலாம் என்ன பெரிய மயிறு மாதிரி வார்த்தை. இன்னொருத்தர் கேட்டாரு. பயங்கர கேட்ட क्वेश्चंस எல்லாம் நம்ம ரஜினி ஃபேன்ஸ் கேட்ட क्वेश्चंस எல்லாமே ரொம்ப ஏங்க அங்க உட்காந்து கன்னத்துல தடவிக்கிட்டு உட்காந்து மஞ்ச பூசுற மாதிரி உட்காந்து கேள்வி கேட்டா அப்படிதான். செவுல கட்டி நாயே என்ன புடிங்கிட்டு உட்காந்துருக்கீங்க கேள்வி கேட்டா ஓட போகுது நாய். இந்த நாய் இல்ல அங்க எஸ்பெஷலி அந்த பே ஏரியால வந்து டிஸ்ட்ரிபியூட்டர் 2 கொம்பை முளைச்சிருக்கு. இல்ல நான் கேக்குறேன் யுவா ப்ரோ, டிஸ்ட்ரிபியூட்டர் 2 கொம்பை முளைச்சிருக்கு, பெரிய மயிராவன். ஆனா எனக்கு என்னன்னா, யாரும் டிஃபென்ஸ்க்கு வரக்கூடாது. அவங்க இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க பணம்னு. எனக்கு புரியல, நீங்க எதுக்கு இன்வெஸ்ட் பண்றீங்க? எங்க கிட்ட இருந்து மறுபடியும் சம்பாதிக்கிறது தானே. அப்ப நீங்க அதுக்கு பாசிபிளான பெஸ்ட் ரிலீஸ் கொடுக்கணுமா இல்லையா? ஏப்பா கனடால ஸ்கிரீன்ஸ் தண்டத்துக்கு இருக்குப்பா. நான் சொல்றேன், இங்க உட்காந்து ஸ்கிரீன்ஸ் எல்லாம் என்ன ஸ்கிரீன்ஸா? கனடால இருக்க யாரை வேணா கூப்பிடுங்க. இப்பதான் அவன் ரெனோவேட்டே பண்ணிருக்கான். உட்காந்து 5 ஸ்கிரீன் தான் உருப்படியான ஸ்கிரீன், மத்ததெல்லாம் பழைய காலத்து ஸ்கிரீன்யா. அங்க இவ்வளவு புக்கா இருக்கியா? 100% ட்ரூ. இல்ல ஒரே ஒரு இவ்வளவு புக்கா இருக்குது. அவ்வளவு நல்ல ஸ்கிரீன்ஸை வச்சுக்கிட்டு என்ன அவன் இன்னும் மெயில் போடுறேன்னு பேசிட்டு இருக்கான் ப்ரோ. நான் மெயில் போடுறேன் ஏத்துறதுக்குன்னு பேசிட்டு இருக்கான். ஏன்டா இன்னும் 1947 உட்காந்து இருக்கான் ப்ரோ. அவன் மெயில் போட்டுட்டு இருக்கான். அந்த மெயில் ஐடியா நம்ம ஆளுங்க கிட்ட யார்கிட்டயா கொடுக்க சொல்லலாம், அவங்களா போடுவாங்க. இல்ல 5 o'clock ஷோக்கும் 9 o'clock ஷோக்கும் எவ்வளவு டிஃபரன்ஸ் பாருங்க. நடுவுல ஒரு 7 o'clock ஷோ போனால எவ்வளவு இம்பார்ட்டன்ட் 7 PM ஷோ. அத போடாம நைட் 9:30 ஷோ போட்டா வெட்னஸ்டே எவன் வருவான் ஈவினிங்ல ஃபேமிலியை கூட்டிட்டு? மறுநாள் போனோம்ல. அது ஏன் அவ்வளவு பெரிய ஒரு கேப் 5:30க்கும் ஒரு 9:30க்கும்? இதெல்லாம் தான் வந்து இவன் இதே தான் பண்ணிருக்கான் மாவீரனுக்கும். அங்க பாருங்க அந்த ட்வீட் நான் ஒன்று ஷேர் பண்றேன் பாருங்க. மாவீரனுக்கு இந்த ஃப்ராட் என்ன பண்ணிருதுன்னு இதே தான் பண்ணிருக்காங்க. பேஸ்ல வேற பெரிய இவன் மாதிரி பேசி வச்சிருக்கான் ப்ரோ. அவன் பைத்தியக்காரன். நான் கேட்கறது பாஷா பாய், நான் அப்புறம் உன்னை கேட்டுருவேன். ஒருத்தனை பேச விட்டு வேடிக்கை பார்த்துட்டு உட்காந்துருப்பீங்க, பதிலுக்கு கேள்வி கேட்க மாட்டீங்க. சொல்லுங்க சார். ஆமா சார், இவர் பெரிய புல்கி சார். யூஎஸ்ல இவர் டிஸ்ட்ரிபியூட் பண்ணி அப்படியே அறுத்தி கிழிச்சிருக்கிறாரு சார். சொல்லுங்க சார். செவல கட்டி உட்காந்து நான் என்ன பதில் சொல்லணும் கேள்வி கேட்டு அதை விட்டுட்டு உட்காந்து சும்மா உட்காந்து தொட்டுக்கா மாதிரி உட்காந்து ஊருக்கா தொட்டிட்டு உட்காந்துருக்கீங்க. யோ ப்ரோ நான் ஒன்று சொல்லட்டுமா? நீங்க வந்துட்டு கார்த்திக் சொன்னீங்கல்ல, நானுமே வந்துட்டு இப்ப இந்த வேட்டைனுக்கு மட்டும் நான் சொல்றேன், எனக்கு பயங்கரமான டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருக்கா அவரோட பல சில இதெல்லாம். அதெல்லாம் விட்டுருவோமே, இதுக்கு மேனுவலா கலெக்ட் பண்றாரு. ஆனா அவர்கிட்ட ஒரு பிரச்சனை என்ன தெரியுமா? அவர் டிஸ்ட்ரிபியூஷன்ல இருக்கிறதுனால அவருக்கு ஒரு சாஃப்ட் கார்னர் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் மேல. என் பிரச்சனையே அதுதான். நீங்க இன்வெஸ்டர்ஸ் மேல கவலைப்படுறீங்க, நான் ஃபீல் பண்றது ஆடியன்ஸ்க்கு. நீங்க போடுற பணத்தை நாங்க திருப்பி கொடுக்க போறோமா இல்லையா? இல்லதான் ஒரு சின்ன இல்ல நான் எக்ஸாம்பிளோட சொல்றேன். இப்போ கடலூர்ல வந்துட்டு ஒரு ஸ்கிரீன் அப்படின்னு சொல்லிட்டு போட்டீங்கன்னா, கடலூர்ல இருக்கிறவங்க வந்துட்டு ஓகே நீங்க போடுறாங்கன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. நீங்க 2 நாளா ஓப்பனே பண்ணாம நீங்க வந்துட்டு அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணாம விட்டா அவன் அதுக்கப்புறம் 40 கிலோமீட்டர் போவானா அவன் நைட்டு? இதுதான் பிரச்சனை. கரெக்டா கிங்ஸ்லி ப்ரோ? இதுதானே ஆக்சுவல் ப்ராப்ளம். மெயினா இல்ல அத அவர் என்ன சொல்ல வந்தாங்கன்னா பாயிண்ட் மெயினா எப்படின்னா, இங்க வந்து டியூஸ்டே ஈவினிங் தான் வந்து நெக்ஸ்ட் வீக் வென்ஸ்டே தான் வந்து நெக்ஸ்ட் வீக் தேர்ஸ்டே டு ஃப்ரைடே டு தேர்ஸ்டே வந்து ஷோஸ் வந்து ஆரம்பிக்கிறது வந்து பாத்தீங்கன்னா ரிசர்வேஷன் வென்ஸ்டேல இருந்து தான் ஆரம்பிக்கும். ஸோ அதனால நான் எக்ஸ்பெக்ட் பண்றது என்னன்னா, நாளைக்கு நைட்டு இல்லைன்னா அப்படி ஓப்பன் ஆகும் மற்ற ஸ்கிரீன்ஸ் எல்லாம் அப்படின்றாங்க. ஐயோ ப்ரோ, இந்த டென்ட்டுக்கிட்ட ஃபோன் நம்பர் இருக்கா? அங்க அதுல என்ன தெரியுமா ப்ரோ பிரச்சனை இருக்கு? இட்ஸ் நாட் ஈவன் 24 hours. நீங்க எந்த இடத்துல கொண்டு போயிட்டு இப்ப புக் பண்றேன்ற சொல்ற டைமிங் கூட உங்களுக்கு இருக்காது. லைக் ரிலீஸ் ஓபன் பண்ணிட்டோன்ற சொன்ன டைமிங் கூட இருக்காது.
அந்த 72 ஹவர்ஸ் முன்னாடி அந்த ஸ்க்ரீன்ஸை அவன் எனக்கு பிரைமில் அவன் பண்ண உருப்படியான விஷயம் என்ன தெரியுமா? அவன் வந்துட்டு 72 டு அதுக்கு முன்னாடி அந்த ஒரு 96 ஹவர்ஸ் முன்னாடி அவன் ரிலீஸ் பண்ணது வந்துட்டு கரெக்டான டைமிங் இருந்தது, எல்லாருக்கும் போய் சேர்ந்தது. அவன் ப்ரீமியருக்கு கரெக்டான அந்த 48 ஹவர்ஸ் செம்ம ஸ்பைக் இருந்துச்சு, எல்லாரும் புக் பண்ணாங்க, எல்லாருமே ஸ்லாட்டை ஃபிலீப் பண்ணி புக் பண்ணாங்க. அவங்க அது பிஸி ஸ்கெட்யூல்ல ப்ரோ அங்க லீக் டே வேற. இன்டர்வியூலாம் வந்தது ப்ரோ. இங்க என்ன ப்ரோ பண்ணா இவன் லைக்காகாரன்? இவன் லைக்கா தண்டம். இவனை இங்க எந்த குப்பையில தூக்கி அடிச்சாலும் வேஸ்ட் தான். மலையாளம்ல எதுவுமே பண்ணல, ஹிந்தில எதுவும் பண்ணல. இன்டர்வியூ தெலுங்குல ஒரே இன்டர்வியூ கொடுத்தான், அதை மத்த எல்லா யூடியூப் சேனலுக்கும் கொடுத்துட்டானுங்க ஒரே இன்டர்வியூல. ஒரே இன்டர்வியூ கரெக்ட். அந்த இவ கூட இவனுங்க போட்டதை விட அந்த அவனுங்க கொடுத்த சேனல்ல எல்லாம் வந்துட்டு வியூஸ் அதிகமா போச்சு. சரி அந்த கர்மத்தை ஆர்டி இல்ல ப்ரோ, அந்த கர்மத்தை லைக் ஆர்டி பண்றானா அதுவும் பண்ணல, அவன் எடுத்து போட கூட இல்ல. என்ன நடத்துறானுங்க இவனுங்க ஒன்னும் புரியல. சொல்றேன் பிளான் பண்ணிட்டானுங்கய்யா, அவ்வளவுதான். அந்த மனுஷனை வச்சு எவ்வளவு சம்பாதிக்கணுமோ சம்பாதிக்கணும், ஆனா அவருக்கு எந்த கிரெடிட்டும் போயிடக்கூடாது, அவ்வளவுதான். நான் சொல்ல வேணான்னு அத ஜெயிலர்லயே நான் முடிவு பார்த்தேன். பண்ணிட்டேன். என்ன தெரியுமாக்கா இவனுங்க பிளான்? சின்ன கல்லு பெத்த லாபம், அவ்வளவுதான். அந்த மோடுக்கு போயிட்டானுங்க இவனுங்க. பேட்டை பண்ணதே தான் இவங்க. எப்படி தெரியுமா, நமக்கு 10 ரூபா லாபம் வந்தா போதும். அங்க பொட்டன்ஷியல் வந்து 60 ரூபா 70 ரூபாய் லாபம் வர இடத்துல 10 ரூபாய் லாபம் வருதா போதும், வேற எதுவும் பெருசா பண்ணிக்காத, ஒன்னும் பெருசா நம்பர்ஸ் பண்ண தேவையில்ல இது அப்படின்ற ஒரு மூட்ல பேட்டையில இருந்தானு. அதுதான் சண்டை மட்டும் என்ன கீச்சான், அவனும் ஒன்னும் கீக்கல, அவனும் அந்த அதுவா போச்சு, அவ்வளவுதான். ரெட் ஜெயின்ஸ் கிட்ட கொடுத்து கெடுத்துட்டான்ல பேட்டை. எவ்வளவு பண்ணிருக்கோம். இத பத்தி பேசுவோம் யுவா ப்ரோ. நம்ம முடிஞ்சு போன படத்தை பத்தி பேசி என்னங்க பிரயோஜனம்? இப்ப நான் என்ன கேக்குறேன், சிம்பிள். இப்ப இவனை போட்டு அடிக்கிறதுல என்னங்க பஞ்சாயத்து வரப்போகுது? அதெல்லாம் எந்த பஞ்சாயத்துமே இல்ல. நீங்க தாராளமா ரிலீஸ் இருக்கு, இன்னும் நிறைய வர வேண்டி இருக்குது அங்க. அதனாலதான் அவன் ஒண்ணும் கொடுக்க மாட்டான். நான் வேணா எழுதி வேணா உங்களுக்கு கையெழுத்து போட்டு தரேன். அவன் ஒரு கலெக்ஷன் போட்டு கொடுக்க போறது இல்ல, எழுதி வேணா தரேன் உங்களுக்கு. நான் சொல்லட்டுமா? சி நம்ம இப்ப அடிக்கிறதுனால வந்துட்டு என்ன ஸ்கிரீன்ஸ் வந்துட்டு கம்மியா தர போறானா? இல்ல அடிக்கிறது இல்ல. நான் என்ன சொல்றேன், இது எதுக்காக அடிக்கிறோம்னா பே கேட்டுறணும் அப்படி. ஏன்னா இதுல வரக்கூடிய ரிஃப்ளெக்ஷன் கண்டிப்பா தலைவருக்கு போய் சேருங்க. நேத்து விஜய் காக்கா ஃபேன்ஸ் உட்காந்துக்கிட்டு ஆடி லான்ச்ல பிளாக்ல டிக்கெட் வித்து வேலையை பார்த்தானுங்க, ஞாபகம் இருக்கா? தலைவருக்கு அதுக்கு போச்சா? இந்த தமிழ் குமரன்றவன் இந்த ஆளு வந்ததுல இருந்து சொல்றான், ஓப்பனா சொல்றேன், இந்த ஆள் வந்ததுல இருந்து லைக்காவை வச்சு எந்த அளவுக்கு காசு பார்க்கணும் அந்த பார்த்துட்டு இருக்கிற மாதிரி தான் எனக்கு தெரியும். அது எப்படிங்க இது வரைக்கும் 48 வருஷமா ஆடி லான்ச்ல எதிரையும் எந்த பஞ்சாயத்துக்கும் வந்தது கிடையாது. இந்த டிக்கெட், அதுவும் ஆடி லான்ச் டிக்கெட்லாம் பிரச்சனைக்குள்ள வந்ததே கிடையாது. விஐபி பாஸ் வாங்கிட்டு இருக்கிறவங்களாம் போய் உள்ள போய் நின்றுட்டு இருக்கிறான், வெளில போய் நின்றுட்டு இருக்கிறான். சரிங்களா? இந்த ஆடி லான்ச் பாஸ்ல இருந்து ஆரம்பிச்சு இப்ப இங்க நீங்க பாருங்களேன் என்னென்ன பஞ்சாயத்துலாம் வருது பாருங்க. இது தமிழ் குமரனுடைய தப்பு ஒண்ணு இருக்கு. ரெண்டாவது, இங்க டிஸ்ட்ரிபியூஷன் பண்றவன் ஒரு ரெஸ்பான்சிபிளா வந்து பதில் சொல்றானா முதல்ல பாருங்க. அவன் இப்போ ப்ரொடக்ஷன் ஹவுஸை கை காட்டுறான். இது நான் தான் சொன்னல, நீ சொன்னல தமிழ் குமரன் ட்வீட் போட்டால பெரிய அப்படியே உலக அதிசயம். நான் ஜென்ரலா நான் சொல்றேன், இவனுங்க என்ன வேணா ப்ராக்ஸி புக்கிங் பண்ணிட்டோம், இல்லை வந்துட்டு கார்பரேட் புக்கிங், என்ன கருமாந்திரமோ, என்ன ப்ராக்ஸி ஸ்கேம் புக்கிங் என்ன வேணா பண்ணி தொலையட்டும். ஆனா அவனுங்க சைடு டிஸ்ட்ரிபியூட்டர் எவனா ஒருத்தன் கொஞ்சம் பிசிறு தட்டினான்னு வைங்களேன், அதை லீவ் இட், ஃபர்கெட் இட்ஸ் அபியூஸ், இறங்கி அடிப்பானுங்க, யோசிக்கவே மாட்டானுங்க. என்ன இருந்தாலும் பரவாயில்லன்னு அடிப்பானுங்க. இங்க நம்ம உட்கார்ந்து இவனுக்கெல்லாமா பயப்படணும்? நம்ம காசு கொடுக்குறோம், நம்ம படம் பாக்குறதுக்காக நம்ம தலைவர் ப்ரோ. இவன் யார்? இவன் சுண்டக்கா. சொன்ன 700 ஸ்கிரீன் அவன் ரிலீஸ் பண்ணி ஒண்ணு மட்டும் சொல்றேன். டேய், பெரியவங்க பேசிட்டு இருக்கும் போது நடுவுல குறுக்கால இந்த ட்ரௌசர் போட்டுட்டு குறுக்கால ஏன்டா அப்படி வந்து காமெடி பண்ணிட்டு இருக்கு? உங்களுக்கு எல்லாம் 2 மில்லியன்றது பெரிய கனவுடா. மேடம் இருங்க, அதாவது உங்களுக்கு 2 மில்லியன்றது கனவுடா. அவங்க கனவுலாம் வந்து எங்கேயாச்சும் வடை சுட்டு வித்தா மட்டும்தான் நடக்கும். யாரோ குணான்றவர் மைக் கேட்டுக்கிட்டே இருக்கிறாரா, எனக்கு மெசேஜ் பண்ணாரு. கேக்குதா குணா? குணா உங்களுக்கு மைக் கொடுத்துருக்கிறேன் பாருங்க, டேக் பண்ணி மைக் கேட்டுட்டு இருக்காரு. குணா கேக்குதுங்களா? குணா மைக்ல தான் இருக்கீங்க, மைக் ஆன் பண்ணி பேசுங்க.
இடத்துலயும் வந்துட்டு மைக் ஹலோ மைக்னு கேட்டிருக்காரு. கேக்குதா ப்ரோ? கேக்குதா? கேக்குது சொல்லுங்க. தேங்க்ஸ் ப்ரோ. ஃபர்ஸ்ட் டைம் இதுல ஒன்னு பேசுறேன் தான். சொல்லுங்க, என்ன சொல்ல வந்தீங்க? ஏதோ இம்பார்ட்டன்ட் சொல்ல வந்ததா நினைக்கிறேன். இல்ல ப்ரோ, நான் இவர் ஜிப்சி ஃபர்ஸ்ட் ஷோ போறாரு. என்ன டைம் அது? இந்தியா நேரம் இதெல்லாம் எனக்கு கேட்கல. ஜிப்சியா கிங்ஸ்லி அவரு ஃபர்ஸ்ட் ஷோ போறான்ல, ஃபர்ஸ்ட் ஷோ அங்க அவர் தான் ஃபர்ஸ்ட் அங்க பாக்குற யூஎஸ்ல. அவர் யூஎஸ் இல்லைங்க, கிங்ஸ்லி யூஎஸ் இல்லைங்க. அங்க ஃபர்ஸ்ட் ஷோ பாப்பாருங்க அவரு. ஆமா, क्वेश्चन ப்ரோ ஃபர்ஸ்ட் ஷோ பாத்துறேன். 4 o'clock பாத்துறேன் ப்ரோ. இந்தியா டைம் 4 o'clock பாத்துறேன். ஓ, மார்னிங் 4 o'clock நீங்க சொல்றது கரெக்ட்டா? எஸ், ஆமா ப்ரோ. அதான் நீ சொல்லுங்க, டிஸ்ட்ரிபியூட்டர் வரது தான் நம்ம தலைவருக்கு இருக்கு. மோஸ்ட் நம்ம இன்ஃபார்ம் அவர் அடிப்பாரு. ப்ரோ உங்க சைடு மைக் கிளியரா கேட்கல. தலைவர் சைடுல எப்பயுமே தலைவர் தான் ரெக்கார்ட் அவர் தான் பண்ண போறாரு. அதனால நமக்கு அதை பத்தி ஒரி பண்ண தெரியுங்க. அப்படியே நம்ம கடைசி நேரத்துல தலைவர் தான் அடிப்பாரு. அது நம்பிக்கை இருக்குது. அதனால நம்ம பேட்டின் பத்தி ப்ரொமோஷன் நம்மளே பேசுறா. ப்ரோ இப்ப நான் ஒன்னு சொல்றேனே, இப்ப இங்க யாருமே வந்துட்டு இங்க தலைவர் ஃபேன்ஸ் யூஎஸ் பொறுத்த வரைக்கும் வந்துட்டு இந்த நம்பருக்காகலாம் வந்துட்டு யாருமே இங்க பேசல. இங்க ஒரு பெரிய கம்யூனிட்டி இருக்குது, ஒரு தமிழ் ஏரியா கம்யூனிட்டி, ஓகேவா? அந்த கம்யூனிட்டில ஒரு ஸ்கிரீன் கூட ரிலீஸ் பண்ணலனா கோவப்படுவாங்களா மாட்டாங்களா? கண்டிப்பா போடுவாங்க. ஆனா அது வந்து அதை பத்தி லைக்காவும் கேர் பண்ணல, அவங்க யாருமே கேர் பண்ணாம இருக்கிறாங்க. அதுதான் ஒண்ணும் புரியுது. பிளான் பண்ணி பண்றானுங்களா இல்ல குணா ப்ரோ கேக்குதா? இப்ப ஆடியோ லான்ச் டிக்கெட் வந்து விஐபி பாஸ் வாங்கலவும் நிறைய பேருக்கு வாங்கியும் சில பேருக்கு டிக்கெட் கிடைக்கல அப்படின் போது அதுல என்ன தப்பு நடந்து உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருக்கா? அதுதான், அது எக்ஸ்ட்ரா பாஸ் ஒரிஜினல் எக்ஸ்ட்ரா பாஸ்ன்றது வேறங்க. இவங்க தமிழ்குமரன் வேண்டியவங்களுக்கு வேண்டாதவங்களுக்கு இவங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் மூலமா டிக்கெட்டை முன்னாடியே கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா? அப்ப எக்ஸ்ட்ரா பாஸ் அடிச்சு இப்ப அதுல வந்து நிறைய பேர் காசுக்கு வாங்கியிருக்கிறாங்க டிக்கெட்ஸ். ஒன்னு. செகண்ட் திங், ரெண்டாவது, இந்த மேட்ரு தலைவர்கிட்ட போச்சு. ஸோ தலைவர்கிட்ட போச்சுன்னா இந்த தப்பு மறுபடியும் நடக்காதபடி பாத்துக்குப்பார், ஓகேங்களா? இப்ப இந்த இஷ்யூவை டென்ட் கொட்டா இந்த புறம்போக்கு இஷ்யூவை நம்ம வந்து ஒரு அட்ரஸ் பண்ணி இங்க ஸ்பேஸ்ல வந்து இவன் போயிட்டு ஏதோ ஒரு ஸ்பேஸ்ல போய் பேசி வச்சிருக்கான். அங்க உட்காந்து பதிலுக்கு அடிக்காம பதிலுக்கு தடை விட்டு உட்காந்து ஒத்தடம் கொடுத்து வச்சிருக்கிறாங்க. பதிலுக்கு செவல காட்டி இன்னும் ரெண்டு அடி அடிச்சிருந்தா அது நாளை பின்ன இனிமேல் இங்க தலைவர் படத்தை வாங்குறதோ அது காக்காங்க. முதல்ல வருஷம் புரிஞ்சுங்க. ஒண்ணு. ரெண்டாவது, இந்த மாதிரி உட்காந்து 700 ஸ்கிரீன்ஸ் ரிலீஸ் ஆன ஜெயிலர் படம் அடுத்த படம் ஒண்ணு வரும்போது அது 710 இல்ல 720 அந்த மாதிரி இன்க்ரீஸ் ஆகணும், டிக்ரீஸ் ஆகக்கூடாது. இன்க்ரீஸ் ஆகணுமே தவிர டிக்ரீஸ் ஆகக்கூடாது, பேசிக்கலி. புரியுதுங்களா? ஓவர்சீஸ் மார்க்கெட்டை முதல்ல ஓபன் பண்ணி விட்டது இங்க தலைவர் தான், அது மறுக்கவே முடியாது இல்லையா? அப்ப இது பிளான் பண்ணி இப்ப சொன்ன மாதிரி ஒரு கம்யூனிட்டி வைஸ்ல அங்க உள்ள போயிட்டு ஓபன் ஆகல அப்படின்னா இது பிளான் பண்ணி பண்ற மாதிரி தானே இருக்கு. அதுல ஏதோ ஒரு அக்ரிமெண்ட் ஒண்ணு இருக்கிற மாதிரி தானே இருக்கு. அப்ப அதை இமீடியட்டா தலைவரோட கண் பார்வைக்கு கொண்டு போகணும். அப்ப இங்க மத்தவங்க எல்லாருக்கும் தெரியணும், அது தலைவரோட பார்வைக்கு கண்டிப்பா போயிடும், கன்ஃபார்மா போகும். போனதுக்கு அப்புறம் தமிழ்குமரன் என்னென்ன மொல்ல மாதிரித்தனம் பண்ணாப்புலன்றது தெரிய வரும். ஒண்ணு, நான் ஆரம்பத்துல இருந்தே சொல்லிட்டு இருக்கிறேன், லைக்கா ஹெட்ல இருந்து தயவு செஞ்சு தமிழ்குமரனை தூக்குங்க. வேண்டவே வேண்டாம். சில பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்ஸ் மூலமா உட்கார்ந்து இருக்கிறாப்ல. ஒரு நிமிஷம் குணா, முதல்ல இங்க வந்து லைக்காவோட ஹெட் இங்க வந்து சுபாஷ்கரனுக்கு இந்த நாலேஜ் போதா போலையா கூட தெரியாது. எஸ், லைக்கா வந்து ஆன்லைன்ல ப்ரமோஷன் வீக்கு, அவன் ஆஃப்லைன்லயும் ப்ரொமோஷன் வீக், அவன் ப்ரொமோஷன்லயே வீக் தான், அது ஒத்துக்கிறது தெரிஞ்ச விஷயம். ஆனா இதே ஜெயிலர் படத்தையும் இல்ல இதுக்கு முன்னாடி வந்த தலைவரோட படத்தையும் ஓவர்சீஸ்ல டிஸ்ட்ரிபியூஷன் வந்து இங்க சன் பிக்சர்ஸ் கொடுக்கும்போது அங்க டிஸ்ட்ரிபியூஷன் வேற தான் பண்ணா, இங்க லைக்கா நீங்க ஒண்ணு சன் பிக்சர்ஸ் எக்ஸ்ட்ரா ஒண்ணு பண்ணலையே, அங்க சரியான நபர்கள்ட்ட கொடுத்தான். நீ சரியான நபர்கள்ட்ட கொடுக்காதது லைக்காவோட தப்பு. ரெண்டாவது பாயிண்ட், வாங்கினவன் ஒழுங்கா சரியா வேலை பார்த்தானே? இல்ல ரசிகர்கள் நீங்க கொண்டாடுங்க, உங்க முதல்ல ஏறி நான் சவாரி விட்டுறேன். என்னது இது? சரியான தியேட்டர்ஸ்ல ரிலீஸ் பண்ணுடா அப்படின்னு தானே கேட்டாங்க. அங்க யூஎஸ்ல இருக்கக்கூடிய ஃபேன்ஸ் என்ன கேக்குறாங்க? சரியான தியேட்டர், பெரிய தியேட்டர் ரிலீஸ் பண்ணு, மொக்க தியேட்டர்லாம் ரிலீஸ் பண்ணாதன்னு சொல்றாங்க. இதுல என்ன இருக்கு? இப்ப நம்ம ஊர்ல, இப்ப என் ஊர்ல இருக்கு, நான் வந்து ரங்கா தியேட்டர் சரியான காட்டு மொக்க தியேட்டர் அப்படின்றேன், சரிங்களா? சிதம்பரம் மாரியப்பா மரண மொக்க தியேட்டர், ஒரு குவாலிட்டி ஒரு வெங்காயம் வரும் கிடையாது. வடுகனா தியேட்டர், லேனா தியேட்டர் நல்லா ஒரு குவாலிட்டியா இருக்கும், 4D இது டால்பி அட்மாஸ்பியர், அது லுக் வைஸும் சரி உள்ள கிளீனஸும் சரி பக்காவா இருக்கும், மெயின்டெனன்ஸ் எல்லாம் பக்காவா பண்ணுவான், ஓகேங்களா? இப்ப நான் கேக்குறது, நீ கொண்டு போயிட்டு மாரியப்பால ரிலீஸ் பண்ணினா என்ன அர்த்தம்? அண்ணாத்த படத்தை எங்க தெரியுமா ரிலீஸ் பண்ணானுங்க? சன் பிக்சர்ஸ் மாரியப்பா தியேட்டர்ல கொடுத்தானுங்க. ஓவர்சீஸ்ல இப்ப வரைக்கும் வந்துட்டு நான் ஒண்ணு சொல்றேன் ப்ரோ, ரெண்டே இடத்துல மட்டும்தான்
பிளான் பண்ணது ஒண்ணு வந்துட்டு யூகேல வந்துட்டு டைரக்டா அவனே பண்றான், சரி அதை விட்டுருவோம். கனடால ஒரு மண்ணு எவனுமே டிஸ்ட்ரிபியூட்டர் எந்த இலவுமே பண்ண மாட்டானுங்க. இங்க மக்களா இது டீகிரேட் பண்றது கிடையாது, தலைவர் படத்தை டீகிரேட் பண்றது இல்ல, இவனுங்க டீகிரேட் பண்றதுக்கான வேலையை பார்த்துட்டு இருக்கானு குணா. மலேசியா இல்ல மலேசியா குணா ப்ரோ, சாரி குணா ப்ரோ, மலேசியா நீங்க அப்படியே போய் பாருங்க. இவன் டென்ட் கோட்டா மலேசியா ரெண்டும் ஒரே டைம்ல தான் ஸ்டார்ட் பண்ணானுங்க. அவன் பண்ண ப்ரமோஷன்ஸ் என்ன, இவன் பண்ண ப்ரமோஷன்ஸ் என்ன, அங்க புக்கிங் எப்படி போயிட்டு இருக்குது, அங்க ஸ்கிரீன்ஸ் எப்படி ஓபன் பண்ணிருக்காங்க. கிங்ஸ்லி தப்பு பண்ணிட்டேன் கிங்ஸ்லி, சிம்பிள்ரா, வேஸ்ட்ரா. நான் என்ன சொல்றேன், இவ்வளவு தூரம் பேசுறதே வேஸ்ட்ரா. அகிம்சா என்டர்டைன்மெண்ட்டை வடை சுடுறா அவன் தாண்டா சரியான. அகிம்சா என்டர்டைன்மெண்ட்டை கூப்பிட்டு வந்து, ஏய் தம்பி நீ வடை சுடுறானா அட்டி தெருவா வீதிக்கு தெருவா விக்கலனா கூட வடையை போட்டு வித்து, அதுவும் ஊசி வடை 3 நாள் முன்னாடி 1 மாசத்துக்கு முன்னாடி போட்ட வடையெல்லாம் எடுத்துட்டு வந்து வித்து தள்ளிட்டு ஃபேன்ஸை சந்தோஷப்படுத்துருவான், புரியுதா? ஆனா உள்ள ஒரு மயிறு இருக்காது. அந்த மாதிரி அகிம்சா என்டர்டைன்மெண்ட் மாதிரி உட்காந்து ஒரு வடையை சுட்டுக்கிட்டு பாத்தீங்களா இன்னைக்கு 5 லட்சம் டிக்கெட் வித்துருக்கு, இப்ப நான் உங்க கையில 2 டிக்கெட் கொடுத்தா நீங்க என்ன பண்ணீங்க, காரி துப்புவேன். ஏண்டா ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் தியேட்டர்ல நல்ல தியேட்டர்ல ஓப்பன் பண்ணாலே போதும், அவன் வாண்டடா வந்து ஓப்பன் பண்ணுவான். இவன் என்னடா தெருவா மைக்கை எடுத்துட்டு போயிட்டு, இப்போ உங்க கையில நான் 4 டிக்கெட் கொடுத்தா உங்க ரியாக்ஷன் எப்படி இருக்கும், மயிறு மாதிரி தான் இருக்கும். ஓசில கொடுத்தா ஏங்க ஒரு டிக்கெட் டிமாண்ட் இருக்கணுங்க. ஒரு படம் ரிலீஸ் ஆகுதுன்னா டிமாண்ட் இருக்கணும். அந்த டிமாண்ட் வந்து ஆடியன்ஸ் வந்து ஏங்க இதே லைக் 2.0 எப்படி ப்ரமோஷன் பண்ணா, ஓப்பனா கேக்குறேன், ஓவர்சீஸ்ல எப்படி ப்ரமோஷன் பண்ணா கிங்ஸ்லி? எனக்கு தெரிஞ்சு யூஎஸ்ல $38 $48 அதுக்கே தான் கை ஊத்திட்டு இருக்காங்க. ஏங்க யூஎஸ்ல நல்லா தாங்க பண்ணான் அவன். ஸ்டார்டிங்ல தலைவர் படத்தை ஃபர்ஸ்ட் டைம் ரிலீஸ் ஆச்சு, அது ஆப்வியஸ்லி அது 3D அதெல்லாம் அந்த ஃபேக்டர்ஸ்லாம் அதுக்கப்புறம் லைக்கா மொத்தமா ப்ரமோஷன் மெத்தட்லயும் சரி, ஆன்லைன்ல அப்டேட் பண்ற இதுவும் சரி. ஜெயிலருக்கு வந்து நீ என்ன சொன்ன, ஒன் வீக் முன்னாடி தானே கிங்ஸ்லி ஓப்பன் ஆச்சு, 1 வீக் முன்னாடியே ஸ்கிரீன்லாம் ஓப்பன் பண்ணதான் சொன்னேன், கரெக்டா? ஜெயிலருக்கு வந்துட்டு 1 வீக் முன்னாடியே எல்லா ஸ்கிரீன்ஸுமே வந்துட்டு அவைலபிள் ஸ்டேட்டஸ்க்கு வந்துருச்சு. அது அந்த ஒரு 3-4 டேஸ் முன்னாடி வச்சுக்கோங்களேன். ஒரு 10 தியேட்டர் ரிலீஸ் ஆகுதுன்னா இந்த 10 தியேட்டர்ல ஒரு 5 தியேட்டர் அந்த ஏரியால இருக்கு, இதுல குவாலிட்டி நல்லா இருக்கும், இல்ல சவுண்ட்ல எஃபெக்ட்லாம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 5 தியேட்டர் தான் ஆடியன்ஸை டார்கெட் பண்ணுவாங்க, ஓகேவா? அதுக்கப்புறம் டிக்கெட் கிடைக்கலன்னா தான் அதர் தியேட்டர் ஸ்மால் ஸ்கிரீன்ஸ்க்குலாம் போவாங்க. இதுதான் வாடிக்கை, சரியா? நான் கேட்கறது, நீ முதல்ல மெயினான தியேட்டரை ஓப்பன் பண்ணாம நீ சும்மா சின்ன ஸ்கிரீன்ஸ் ஓப்பன் பண்ணி அப்படின்னா அப்போ உனக்கு அந்த சின்ன ஸ்கிரீன்ஸுக்கு என்ன அஜெண்டா? நான் இப்படிதான் கேள்வி கேட்பேன். டென்ட் கோட்டைக்கு அந்த ஸ்மால் ஸ்கிரீன்ஸ்க்கு என்ன அஜெண்டா? இருங்க ஒரு நிமிஷம் இருங்க. நீங்க யூஎஸ்ல இருக்கீங்களா? ஸ்மால் ஸ்கிரீன்லாம் அப்படி இல்ல, நம்ம ஊர் மாதிரி கிடையாது. இங்க ரீகல், ஏஎம்சி, சினிமார்க்கு 3 பெரிய செயின் இருக்கு. இப்போ அந்த ரீகல் தியேட்டர்லயே பெரிய ஸ்கிரீன் நிறைய பேர் உட்காந்து பாக்குற அளவுக்கு ஸ்கிரீன்ஸும் இருக்கும், கொஞ்சம் ஒரு 50 பேர் அந்த மாதிரி உட்காந்து பாக்குற அளவுக்கு ஸ்கிரீன்ஸும் இருக்கும். அந்த பெரிய ஸ்கிரீன்னா அந்த எக்ஸ்டி குவாலிட்டி அந்த மாதிரி நல்ல ஆர்பிஎக்ஸ் குவாலிட்டி அந்த மாதிரி நிறைய பெரிய குவாலிட்டியில ரிலீஸ் ஆகும். அதுல பாக்கணும் ப்ரீமியர் ஷோ அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கிற மக்கள் இருப்பாங்க. நீ அவனை கூட்டு போய் நீ குட்டி தியேட்டர்ல குட்டி ஸ்கிரீன்ல ஓபன் பண்ணிட்டு நீ இது புக் ஆனாதான் அதை ஓபன் பண்ணுவானா, என்ன எழவு லாஜிக் இது? இப்ப என்ன தெரியுமா கபில்ஸ் ப்ரோ பிரச்சனை, அதுல அவங்க எல்லாம் அந்த மாதிரி வச்சிருப்பாங்க தெரியுமா, மைண்ட் செட்ல இருக்கிறவங்க. அவங்க எல்லாம் சரி இது செகண்ட் டே தேர்ட் டேல வரும், நாங்க அன்னைக்கு பாத்துக்கிறோம்னு வெயிட் பண்றாங்க. இதுல பாக்குறதுக்கு நான் டைரக்டா ஃபர்ஸ்ட் தலைவர் அதெல்லாம் பாக்கணும்னு இருப்பான். அந்த மைண்ட் செட்டுக்கு போயிருவாங்க, குழந்தைங்களோட கூட்டு போவாங்க. அப்படி பார்க்கும்போது சரி இப்படி பார்த்தா நல்லா இருக்கும் அப்படின்னு. வீக் டே ப்ரோ, அப்ப வீக் டே ஸ்டேட்டஸ்ல நீங்க இதெல்லாம் ஓபன் பண்ணாதான் அந்த ஆடியன்ஸை புல் பண்ண முடியும். அடுத்து என்னதுன்னா டைமிங். நீ 9:30, நீ புதன்கிழமை நைட்டு 9:30னா அப்ப 3 மணி நேரம் படம்னா அது எப்போ முடியும், நாங்க எப்போ வீட்டுக்கு வரோம்? அடுத்த நாள் அவன் காலையில எழுந்து வேலைக்கு போவோம். தளபதி 69 இவன் கையில கொடுத்துருங்கடா. டைமிங்மே வந்து லேட் பண்ணிட்டானுங்களா? இது இல்ல இருக்கு 6 o'clock இருக்கு, பட் அதான் யுவா சொன்னாங்க 6 o'clock 9:30க்கு இருக்கு அடுத்த ஷோ. ஓகே ஓகே கேக்குதா? அதுல 7:30க்கு ஒண்ணும் இல்ல. கிங்ஸ்லி நான் சொல்றது கேக்குதா? கேக்குது ப்ரோ, சொல்லுங்க. விஜய் 69 இருக்குல்ல, அவனுங்க கொடுக்கல மாட்டானுங்க. டென்ட் கோட்டை கொடுக்க சொல்றேன், அவன் தான் விஜய் ஃபேன் இல்லடா, தைரியமான ஆளுதுண்ணா குடு. டேய்
ஓவர்சீஸ்ல ஒரிஜினலாவே மார்க்கெட் இருக்கிற தலைவருக்கே இவனுக்கு இப்படி பண்றானுங்கன்னா நான் ஒன்னு சொல்லட்டுமா, இவனுங்கெல்லாம் நம்மளுக்கு யோசிச்சு பண்ண பாரு இவனுங்க. நான் ஒன்னு சொல்லட்டுமா, நம்மளுக்கு இப்படி பண்றான்ல, அவனுங்க நாளைக்கே ட்வீட்டை போடுவானுங்க, படம் ரிலீஸ் ஆன அடுத்த நாளே ட்வீட்டை என்ன போடுவானுங்க, போடுவானுங்க சொல்லு? தயவு ஹவுஸ்ஃபுல்லு செஞ்சு 69 வந்துட்டு டென்ட் கோட்டா கொடுத்துறாதான்னு அரே ட்வீட்டை போடுவானுங்க. ஹவுஸ்ஃபுல்லு. யுஎஸ் பிரதமரே உட்காந்துக்கிட்டு பிரைம் மினிஸ்டரே வந்து உட்காந்துக்கிட்டு கியூல நிக்கிறாரு டிக்கெட்டுக்காக. போடு. நான் என்ன சொல்றேன், அவன் உள்ள வரணும், ட்ரம்ப் உள்ள வரணும், காண்டாயி எந்த இந்த நடிகரை இனிமேல் பிளாக் பண்ணணும். அவன் நீ இனிமேல் யூஎஸ் பக்கமே வந்து பிளாக் பண்ணணும். ஏண்டா அப்படியா இந்த மார்க்கெட் ஜோ பைடன் ஒரிஜினலாவே மார்க்கெட் இருக்கிறவங்களுக்கே இந்த நிலைமை நீ இவ்வளவு பாடுபடுத்துறீங்களே, அப்ப மார்க்கெட் இல்லாத இந்த நாய்க்கெல்லாம் எவன் மதிப்பான்? அகிம்சா என்டர்டைன்மெண்ட் மடியில கட்டிக்கிட்டு உட்கார வச்சுக்கிட்டு, ஐயா அம்மா ரெஸ்டாரண்டா போயிட்டு, நான் உங்களுக்கு 4 டிக்கெட் கொடுத்தா நீங்க என்ன பண்ணுவீங்க, 5 டிக்கெட் கொடுத்தா நீங்க என்ன பண்ணுவீங்க? தொடச்சி தூக்கி போடுவேன். டிஷ்யூ பேப்பர் பதிலா அதை தொடச்சி தூக்கி போடுவோம். வேற என்ன பண்ணுவான்? பாத்ரூம்ல வச்சுக்க வேண்டியதுண்டா கிங்ஸ்லி டிஷ்யூ பேப்பர். அதே ரெஸ்டாரண்ட்ல போயிட்டு அந்த நான் திரும்ப பண்ணுவேன், டிஷ்யூ பேப்பர் பதிலா அந்த ரோலுக்கு பதிலா அந்த ரோலை எடுத்துட்டு டிக்கெட். ஆனா அது என்னமோ கரெக்ட் தான். நான் கூட ஒரு செகண்ட் யோசிச்சேன், எதிரி கூட வந்துட்டு இந்த மாதிரி இந்த டிஸ்ட்ரிபியூட்டர் அமையக்கூடாதுன்னு. இவனுங்க துரோகி தானே, இவனுங்களுக்கு அமையலாம், தப்பு இல்ல. ஏய் நான் என்ன சொல்றேன், டென்ட் கோட்டையை கூட்டு வந்து T69 ஃபார் டென்ட் கோட்டா, அதேதான் கூட்டுன்றேன். டேய் நீ உண்மையான டென்ட் கோட்டா, நீ சரியான ஆம்பளையா இருந்தா, உண்மையான விஜய் ரசிகனா இருந்தா, டேய் தளபதி 69 வாங்கி காட்டுங்கடா பாப்போம். இல்ல நான் சொல்லட்டுமா, 69 அந்த டிஸ்ட்ரிபியூஷன் வரும்போது அந்த டேபிள் லிஸ்ட்ல கூட இவன் இருக்க மாட்டான். இவனை ரிமூவ் பண்ணி ஓரமா போ, நான் ஏன் அடிச்சு தோத்துவானுங்க அவங்க. இவர் எங்களுக்கு பிரச்சனையே கிடையாது. நான் ஓப்பனா சொல்றேன், இப்ப எத்தனை ஸ்கிரீன்ரா? 630 ஸ்கிரீன் தானடா. சரிடா ரைட்ரா, நீ பெரிய ஸ்கிரீன் ஓப்பன் பண்ணுவோம்னா சின்ன ஸ்கிரீன்ல வச்சிரு. என்ன நாளைக்கு வேர்ட் ஆஃப் மவுத் என்ன போகும்? என்ன கொஞ்சம் மைக் ஆஃப் பண்ணுங்க. ஆயிட்டா இருக்கு. தேங்க்யூ. நாளைக்கு வேர்ட் ஆஃப் மவுத் இப்படிதான் ஜெயிலருக்கு பண்ணாங்க, ஜெயிலருக்கு இப்படிதான் பண்ணாங்க. என்ன படத்துக்கு ஹைப் இல்ல, பெரிய இது இல்ல, அது இல்லைன்னு நானுங்க தூக்கி வாயில தூக்கி சொருணுச்சா, மொத்தமா ஜெயிலரை ஃபெயிலியர் ஆக போறோம்னு சொன்னோம், எல்லாரும் சொருணுச்சா. நாங்களும் வெயிட் பண்றோம், படத்தோட கண்டென்ட் பேசுவோம். சரியா? இதெல்லாம் ஓகே தாங்க யூனிவர்ஸ் பாஸ், ஓகே ரைட், நான் இதெல்லாம் சொல்லல, ஓகேவா? அது வந்து ட்ராக் பண்ண முடியாத இடத்தெல்லாம் ட்ராக் பண்ணிட்டு இருக்கிறாப்புல சொல்றாங்க, ஓகே நல்ல விஷயம் தான், நான் அதெல்லாம் சொல்லல. நான் என்ன சொல்ல வரேன்னா, இவனுக்கு குத்திக்கு கொடு, இவன் என்ன புடுங்குறான்னா பாக்கணும். தளபதி 69க்கு வாங்கடா, டே வாங்கடா, முட்டிச்ச தில்லு இருந்தா அதை வாங்கி காட்டுங்கடா. நேரா எங்க போவோம் நான் சொல்லவா? அகிம்சா என்டர்டைன்மெண்ட் தான் போவோம். ஏன்னா அவன் தான் கரெக்டா விஜய் கேட்கிற மாதிரி பொய் சொல்லுவான். பொய் சொல்லக்கூடிய டிஸ்ட்ரிபியூஷன் தான் விஜய்க்கு தேவைப்படுது. புரியுதா? இங்க ஹானஸ்டா இல்ல, ஓகே நம்ம ஒரு பொருளை வாங்குறோம். யுவ ப்ரோ கேக்குதா? இருக்கீங்களா? தூங்கிட்டீங்களா? கேக்குது கபிலன். ஒரு பொருளை நம்ம ஹானஸ்டா ஒன்று வாங்குறோம் அப்படின்னா ஆடியன்ஸோட எக்ஸ்பெக்டேஷன், ஓகே இந்த ஏரியால இப்போ ஆடியன்ஸ் எந்த தேட்டர் எதுக்காக வெயிட் பண்றாங்க அதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு அட்லீஸ்ட் கம்யூனிகேட்டா பண்ணணும். அங்க அந்த கம்யூனிட்டி கிட்ட அட்லீஸ்ட் பேசணும். நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்து நீங்க ஒரு பெரிய ப்ராஜெக்ட் ஒன்று கையில எடுக்கிறீங்கன்னா அட்லீஸ்ட் அங்க இருக்கிற கம்யூனிட்டி கிட்ட நீங்க பேசணும். அந்த கம்யூனிட்டி கிட்ட பேசுறதுக்கு தெரியல. இது இவனுங்கெல்லாம் வந்து இங்க பாருங்க யுவா ப்ரோ, ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுங்க. உங்களுடைய எத்திக்ஸ் எனக்கு புரியுது யுவா ப்ரோ. ஒரு டீசென்சியா வந்து ஹேண்டில் பண்ணணும் ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் அப்படின்னு ஒரு மரியாதை கொடுக்குறீங்க இல்லையா? நீங்க நார்மலா ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் கொடுக்கக்கூடிய மரியாதையை இவனுக்கு கொடுக்க தேவையில்ல. அவன் போட்டிருக்க ரிப்ளை எல்லாம் பாத்தீங்கல்ல? பார்த்தேன் கபிலன். ஆமா, அவனுக்குலாம் நான் ரிப்ளை பண்ணிருக்கிறேன். அவன்லாம் பாருங்களேன், சத்தியமா ஒன்னு பிளாக் பண்ணிட்டு போவான், இல்லை எனக்கு ரிப்ளை பண்ண மாட்டான். அவனெல்லாம் ஆடுற மாட்டேன் ஆடி கறக்கணும், பாடுற மாட்டேன் பாடி தாங்க இருக்கணும். இந்த நாயெல்லாம் அடிச்சுதான் கறக்கணும். இது இன்னைக்கு அடிக்கிற அடியில நாளை பின்ன எவனும் போய் இவன்கிட்ட போய் டிஸ்ட்ரிபியூஷனே உட்காந்து நிக்க கூடாது. எவன் படம் போய் கேட்டாலும் இவங்களுக்கு கொடுக்க கூடாது, விஜய் மட்டும் தான் கொடுக்கணும். வேணும்னா மாநாடு லைவ் டெலிகாஸ்ட் பண்றோம் சொல்லிட்டு யூகேலயும் யூஎஸ்லயும் போய் டிஸ்ட்ரிபியூஷன் வாங்கி பண்ண சொல்லுங்க. பிச்சுங்க, செம்மையா பிச்சுங்க. போனேன்டா டேய் கிங்ஸ்லி, 9:30க்கு சாப்பிட்டு தூங்கலான்னு போனேன்டா. என் தூக்கத்தை கெடுத்தது யாருன்னு மட்டும் சொல்ல, கரெக்டா சொல்றேன் பாக்குறியா?
2 பேர்ரா, தெரியல ப்ரோ. 2 பேர் தான்டா. ஒண்ணு அந்த புள்ளையார் போட்டோ ஒருத்தவங்க வச்சிருக்காங்கல்ல அவங்களும், இந்த பாஷா பாய்ன்னு ஓகே. சொல்லிட்டு ஒருத்தன் இருப்பான் பாரு, இவங்க 2 பேருமே நினைச்சேன் ரெண்டாவது பாஷா தான் நினைச்சேன். ஓகே. பாஷா பாய். ஒழுங்கா ராத்திரில தூங்கிட்டு இருந்தேன்டா. இன்னைக்கு காலையில 6 மணிக்கு எந்திச்சேன்டா. அதிசயமா இருந்துடா. நல்லா சூரியனை பார்த்து பல வருஷம் ஆச்சுடா, பல நாளாச்சு. யுவா ப்ரோ நான் என்ன சொல்றேன்னா, நான் இப்பயும் சொல்றேன், விளையாட்டுக்கு ஏதோ காமெடி சொல்ற மாதிரி தான் இருக்கு யுவா ப்ரோ. கிங்ஸ்லி யார்கிட்ட பேசுறீங்க? யுவா ப்ரோ, நீங்க பேசுறது மட்டும் தான் கேக்குது. யுவா ப்ரோ கேக்குதா? யுவா ப்ரோ கேக்குதா அவர் பேசுறது? கேட்கல எனக்கு. கபிலன் பேசுறது எனக்கு எதுவுமே கேட்கல. நீங்க பேசுறது கிங்ஸ்லி அவர் மட்டும் தான் 20 கேக்குது. கோட்டை காசு வாங்கிட்டாரா? யுவா ப்ரோ ரீஜாயின் பண்ணுங்க ப்ரோ, அவர் பேசுறது உங்களுக்கு கேட்கல. அவர் 20 கோட்டை காசு வாங்கிட்டாரு கன்ஃபார்ம். பிளாக் பியர் பேர் தூங்கியாச்சா இருக்காரா? அதெல்லாம் டிஸ்ட்ரிபியூஷன் எல்லாம் எவனையும் பார்த்தாச்சு, அதெல்லாம் பார்த்துருவாரு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீ எவ்வளவு வேணாலும் இப்போ மடைய போடு, தடுத்து காட்டு, தலைவன் தாண்டி ஏறி எகிரி மூஞ்சில ஏறி உழைச்சிட்டு தான் வருவாப்புல, பார்த்துக்கலாம். இதுக்கு ஒன்று பண்ணணும்டா கிங்ஸ்லி எனக்கு தெரிஞ்சு. சரி நான் உன்னை விளையாட்டுக்கு சொல்றேன்ல, சீரியஸாக சொல்றேன். உங்களுடைய அந்த யூஎஸ்ல இருக்கிற, இப்போ கனடால இருக்கக்கூடிய கம்யூனிட்டி இருக்கும்ல, தமிழ் கம்யூனிட்டிஸ் இருக்கும்ல, நீங்களாம் ஒன்னா சேர்ந்து நீங்க ஏன் வந்து ஒரு மீட்டிங் மாதிரி, படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு ஒரு 2 months பிஃபோர் இல்ல 3 months பிஃபோர் அவங்க டிஸ்ட்ரிபியூஷன் கொடுக்கறதுக்கு முன்னாடி அங்க இருக்கிறவங்க நீங்க ஏன் வந்து சன் டிவிக்கோ இல்ல வந்து இந்த மாதிரி அடுத்து சன் டிவி தான் வரப்போகுது இல்லையா, சன் பிக்சர்ஸ் தான் வரப்போகுது, அவங்களுக்கு ப்ராப்பரா ஒரு மெயில் ஒன்று ப்ராப்பரா எல்லாரும் ஒன்னா சேர்ந்து ஒரு ப்ராப்பரா ஒரு மெயில் ஒன்று ஏன் அனுப்பக்கூடாது? அனுப்பிட்டா இல்ல நீங்க எடுத்து சொல்லுங்க, இப்ப இவங்களுக்கு கொடுங்க, இவங்களுக்கு கொடுக்காதீங்க, இந்த மாதிரி தியேட்டர்ஸ்ல கொடுங்க, இந்த மாதிரி டீட்டெயிலா சொல்லி நீங்க சொல்லுங்க, முன்னாடியே மெயில கொடுத்துருங்க. கபில்ஸ் ப்ரோ நான் ஒன்று சொல்கிறேன் கேளுங்க. யூஎஸ், யூகே, கனடா 3 பொறுத்த வரைக்கும் பின்னாடி வந்துட்டு பயங்கரமான மாஃபியா ஒர்க் பண்ணுது, மோனோபொலி கேம் இருக்குது ஓகேவா. இதில் வந்துட்டு சவுத்து டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் ஒரு பக்கம் நிற்கிது, நார்த் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் ஒரு பக்கம் நிற்கிறாங்க ஓகேவா. நார்த்து தனியாக ஒருத்தர் நிற்கிறான் வச்சுருங்க, அவனை தனியாக ஒதுக்கிடுங்க, அவனை விட்டுருங்க. எல்லா இந்த 3 கண்ட்ரிலையும் விட்டுருங்க ஓகேவா. யூரோப்பையும் சேர்த்து தான் சொல்கிறேன், யூகே யூரோப் எல்லாமே சேர்த்து. நார்த் டிஸ்ட்ரிபியூட்டர் தனியாக விட்டுருங்க. ஆனால் இந்த சவுத்துக்குள்ள பிரிஞ்சு இருக்காங்க பார்த்தீங்களா, இதுங்க எல்லாமே வந்துட்டு இந்த நண்டு கேஸ் தான். நானே ஏற மாட்டேன், ஒன்னே நான் ஏற விட மாட்டேன். அது ஆக்சுவலி இதில் தெலுங்கு டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் எவ்வளவோ பரவாயில்ல. நீ ஒரு படம் எடுத்துக்கிறியா, நான் ஒரு படம் எடுத்துக்கிறேன், போயிட்டே இருப்பாங்க டீசெண்டாக. அது நல்ல டேர்ம்ஸு, நல்ல டிஸ்ட்ரிபியூஷன், அதெல்லாம் போயிடும். ஆனால் நம்ம ஆட்கள் இருக்கானுங்க பாருங்க இந்த தமிழ், அவங்க எல்லாம் ஒத்துமையா இருக்கணும்னு நினைப்பாங்க. தெலுங்கு இண்டஸ்ட்ரி நல்லா முன்னேறணும்னு நினைப்பாங்க. நீ வளரக்கூடாது, நானும் வளர மாட்டேன். நான் வளர்றேனோ இல்லையோ நீ வளர்ந்துடவே கூடாது. நான் நாசமா போனாலும் பரவாயில்ல, நீ டெஃபினட்டா வளரவே கூடாது. எனக்கு 2 கண்ணு போனாலும் பரவாயில்ல, உனக்கு ஒரு கண்ணாச்சும் போகணும். அப்படிதான் இருக்கானுங்க தெலுங்கு டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் எவ்வளவோ பரவாயில்ல. அவனுங்க வந்துட்டு நீ ஒரு படம் எடுத்துக்கிறியா, நான் ஒரு படம் எடுத்துக்கிறேன்பா, அது எந்த லாங்குவேஜ் படமா இருந்தாலும் பரவாயில்ல. இல்லடா நான் சொல்றது ஒரு வருஷம் ட்ரை பண்ணி பாடுறேன், அதாவது படம் ப்ரீவியஸ் ரிலீஸுக்கு ஒரு 2 months பிஃபோர் கேட்க மாட்டானுங்க ப்ரோ. அவனுங்களுக்கு நல்ல டேர்ம்ஸ் வருது, அவனுங்களுக்கு அதுல பின்னாடி என்ன டேர்ம்ஸ் வருது, ஒரு தியேட்டர் டேர்ம்ஸ் பேசுவாங்க, அதெல்லாமே அதுக்கு பின்னாடி ஓடும். அவனுக்கு எது கம்ஃபர்டபுளா இருக்கோ அதை தான் அவன் போவான். நம்ம சொல்றதெல்லாம் அவன் கேட்க கூட மாட்டானுங்க. ட்ரை பண்ணி பாருங்களாண்டா, ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க. சன்னா சரி, சன்னுக்கு தானே ட்ரை பண்ணுவோம். மெயில் ஒன்று போடுங்க, மெயில் போடுங்க, ஒன்றும் தப்பு இல்லையே, மெயில் தானே போட சொல்றேன். ஒரு கம்யூனிட்டி வைஸ்ல நீங்க எல்லாரும் ஒரு டிஸ்கஸ் பண்ணிட்டு ஒன்று எப்படி அப்ரோச் பண்ணலான்றது ஒன்று பாருங்க. நீங்க வந்ததுக்கு அப்புறம் குத்துதே குடையுதேன்னு கத்துனா ஒரு பிரயோஜனம் கிடையாது. வர்றதுக்கு முன்னாடி ஜஸ்ட் நம்ம சொல்ல வேண்டியது சொல்லிடுவோம். உங்களுக்கு தானே தெரியும் இப்போ அங்கே வந்து எந்த ஏரியாவில் வந்து தேட்டர்ஸ் வந்து இந்த வேணும் இது வேண்டாம், கம்யூனிட்டி வைஸ்ல உங்களுக்கு தெரியும்ல. இல்லைனா 2 கம்யூனிட்டி ஃபர்ஸ்ட் டிஸ்கஸ் பண்ணுங்க. ஒரு கம்யூனிட்டி பிரிஞ்சிருக்கீங்களா, இப்போ தெலுங்கு கம்யூனிட்டி இருப்பாங்க, தமிழ் கம்யூனிட்டி இருக்கும்ல, சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணுங்க. அந்த ஒத்துமை கூடமா இருக்காது. தெலுங்கு நான் ஒன்று சொல்லட்டுமா, தெலுங்கு ஆடியன்ஸ்லாம் தாராளமாக எல்லார் படமும் வந்து பார்ப்பாங்க, அவங்களுக்குலாம் எந்த பிரச்சனையும் கிடையாது. அவங்கெல்லாம் சூப்பராக நம்ம தலைவர் படம்லாம் நல்லாவே கொண்டாடுவாங்க. சரி, அவன் தெலுங்கு டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்மே ரெடி. சரி, பிரச்சனை வந்துட்டு இங்கே இருக்கிற இந்த தமிழ் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் இருக்கானுங்க தெரியுமா, தெலுங்கு டிஸ்ட்ரிபியூட்டரே வாங்கி ஒன்று இப்போ ஒரு படம் வாங்கி தமிழ் படம் வாங்குறான், அவன் வாங்கி பயங்கரமாக ரிலீஸ் பண்ணுறான்னு வச்சுக்கோங்க. அது யார் படமாக இருக்கட்டும், எந்த ஆக்டர் படமாக வேணா இருக்கட்டும் ஓகேவா, ஒரு தெலுங்கு டிஸ்ட்ரிபியூட்டர் வாங்கி டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறான், அது இவனுக்கு பிரச்சனையே. அந்த படத்துக்கு கொண்டு போய் ஏதாச்சும் ஒன்று பிரச்சனை பண்ணுவானுங்க. ஜெர்மனி தியேட்டர் லிஸ்ட் வந்துருக்குடா. ஒரு
தமிழ் படத்தோட லைக் தமிழ் ஆக்டரோட படம் வந்துட்டுலாம் இவங்க பார்க்க மாட்டானுங்க. அங்கேயும் போய் பிரச்சனை பண்ணுவானுங்க. கிங்ஸ்லி நம்ம கார்த்தி வந்தார்ல ஒருத்தர் ஜெர்மனி, அவர் தியேட்டர் லிஸ்ட் போட்டிருக்காரு பாரு. அங்கதான் புக்கிங் ஓபன் ஆச்சு, இப்போதானே போடுறானுங்க. இல்ல அவர் ஃபுல்லா தியேட்டர் லிஸ்ட் மொத்தமா லொகேஷன்ஸ் கொண்டு 140 லொகேஷன்ஸ் மொத்தம். அது தனியா இல்ல லொகேஷன்ஸ் அதர் லொகேஷன்ஸ் மட்டும். அது என்ன லொகேஷன் தெரியல, மிச்சம் இருக்கிறது எல்லாத்துக்கும் போட்டிருக்காரு. ஸ்டேட் வைஸ் போட்டிருக்காரு ப்ரோ. அவர் டிக்கெட்ஸ் போட்டிருக்காரு. நம்பர் ஆஃப் டிக்கெட்ஸ் சோல்டு ஜெர்மனி. இவனுக்கு ப்ரொடக்ஷன் ஹவுஸ் ஏதாவது போட்டிருக்காங்களா அதை பத்தி ஜெர்மனிக்கு? யூரோப் எல்லாம் இவனுங்க வந்துட்டு மதிக்க கூட இல்ல. அவ்வளவுதான். எனக்கு தெரிஞ்ச தமிழ் குமார் தான்டா பிரச்சனை. இது சரி பண்ணா அங்க சரியாயிடும்டா. ஆனா வந்துட்டு ஒண்ணு யூகே வந்துட்டு கொஞ்சம் பெட்டரா பண்ணிருக்காங்க இந்த டைம். அது ஏத்துக்கலாம். யூகே யூரோப்புக்கு ஓரளவுக்கு பெட்டர். சரி, எனக்கு பிரச்சனை இல்லப்பா. இங்க ரெஜெண்ட். ஆனா உங்களுக்கு 4 AM ஷோ கிடையாது. பரவாயில்லையே. நாங்க தலைவனை உட்கார்ந்து பொறுமையா பார்த்தாலும் நாங்க என்ஜாய் பண்ணுவோமே. நான் உங்களுக்கு வேணும்னே நான் ஸ்பாயிலர் சொல்லுவேனே. நான் வந்து தலையில கடப்பாறைய கொண்டு வந்து இறக்குவேனே. இது கிங்ஸ்லி ப்ரோ, உங்களுக்கு 4 o'clock அங்க ஷோ முடியுதா இல்ல ஸ்டார்ட் ஆகுது ப்ரோ? காலைல மார்னிங் ஸ்டார்ட் 4 o'clock முடியுதா? 4 o'clock முடியுதா? குணா ப்ரோ நீங்க எந்த ஊரு? குணா ப்ரோ சென்னை. Can I have one question? எந்த ஊர்ல இருக்கீங்க நீங்க? இந்தியாலயா ஃபாரின்லயா? சென்னை ப்ரோ. ஏன் ப்ரோ நமக்கு ஃபாரின்ல எப்படியோ பண்றாங்க, பண்ணாட்டி போறாங்க. நமக்கு என்ன? நமக்கு இங்க கரெக்டா ரெஜெண்ட் உள்ள இறங்குறானா அவன் ஃபுல்லா தலைமுடியை இழுத்து புடிச்சு வச்சு உள்ள தியேட்டர் ரிலீஸ் பண்ணுவான். அதனால பிரச்சனையே இல்லை. அது ஒண்ணும் இல்ல ப்ரோ. நீங்க வந்துட்டு என்கிட்ட வந்து நீங்க கேட்டீங்க செண்பகமூர்த்தி தானே? செண்பகமூர்த்தி தான் அது வந்து ஹேண்டில் பண்றாருன்னு நினைக்கிறேன் இப்போதைக்கு. ரெஜெண்ட் அவர் தான் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காரு. அவரு ஃபர்ஸ்ட் பாத்துட்டு ரிவ்யூ தான் போடுவாரு, அதனால கொஞ்சம் இல்ல. எனக்கு ஒரு சந்தோஷம் என்ன தெரியுங்களா, இது வந்து மொத்தமா ரெட் ஜெயண்ட் வந்து மொத்தமா செண்பகமூர்த்தி அவர் வந்து அது ஓன் கம்பெனி ஏதோ ஒரு ஒன்று வச்சிருக்காப்புன்னு நினைக்கிறேன் கிங்ஸ்லி, கரெக்டா? செண்பகமூர்த்தி தனியா ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் வச்சிருக்காரு. எஸ், எனக்கு முன்னாடி நியூஸ் வந்துச்சு செண்பகமூர்த்தி தனியா ஒன்று வச்சிருக்கிறாப்புல. அதனால எனக்கெல்லாம் பிரச்சனையே இல்லை. தலைவன் படத்தெல்லாம் இங்க தமிழ்நாட்டுல பிரச்சனையே கிடையாது. ஆந்திரா சைடு பிரச்சனையே கிடையாது. கர்நாடகாலாம் பிரச்சனையே கிடையாது. ஓவர்சீஸ்ல உங்களை பார்த்தாதான் எனக்கெல்லாம் பாவமா இருக்கு. குணா ப்ரோ நீங்க அது ஒண்ணும் இல்ல. நீங்க வந்து நான் ஃபர்ஸ்ட் 4 AM பாத்துருவேன்னு வந்துட்டு அவர் ஞாபகப்படுத்தி விட்டீங்கல்ல, அதுதான். அது வந்துட்டு கொஞ்சம் அவரு கொஞ்சம் அது ஒண்ணும் இல்ல குணா ப்ரோ. காலையில கார் எடுத்துட்டு போவான், டெஸ்லா கார் எடுத்துட்டு போவான். அந்த கார் டயரு வெடிச்சிடும். அப்புறம் பஸ்ல அப்புறம் வந்து பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் யூஸ் பண்ணுவான். அங்க ட்ரெயின் வந்து நின்றுடும். எலக்ட்ரிக் வந்து ஷார்ட் ஒயர் ஆகி ட்ரெயின் நின்றுடும். அப்புறம் அங்கேருந்து டாக்ஸி பிடிச்சிட்டு போவான். டாக்ஸி டிரைவர் கொண்டு போய் எங்கேயாச்சும் குடிச்சிட்டு எங்கேயாச்சும் வண்டியை ஓரம் கட்டிடுவான். அப்புறம் அங்கேருந்து நடந்து போவான். நடந்து போகும்போது ஷூ செருப்பு ஏதோ பிச்சுக்கும். அப்புறம் வெறுங்காதான் நடந்து போவான். அதுக்குள்ள 1 மணி நேரம் படம் ஓடி முடிஞ்சிடும். அவர் சொன்னது கேட்டீங்களா? கேளுங்க. இன்னைக்கு நாளைக்கு நைட்டா இருக்கு. எனக்கு தெரிஞ்சு நாளைக்கு கொஞ்சம் அங்க தியேட்டர்ல உட்காந்துருவேன் படத்துக்கு. இதெல்லாம் குணா ப்ரோ இங்க பாருங்க, ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுங்க. இதெல்லாம் நான் சுட்ட சாபம் சும்மா. ஜெயிலர் படத்துக்குலாம் எனக்கு டிக்கெட்டே கிடைக்கல. நான் என்ன சாபம் விட்டேன்னு எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. என் ஸ்பேஸ்ல வந்து லிசன் பண்ண அத்தனை பேருக்குமே வந்து யாருக்கெல்லாம் டிக்கெட் கிடைச்சதோ அவங்களுக்குலாம் வந்து ராத்திரி டைரியா வந்துடும், உடம்பு சரியில்லாம போயிடும், இப்படிலாம் சாபம் விட்டேன். அதை தாங்க முடியாம தான் ஒரு நல்ல மனசு ஜீவன் ஒருத்தர் வந்து எனக்கு டிக்கெட் கொடுக்க முன் வந்தார். ஓகேங்களா? நான் எதுக்கு சொல்றேன்னா, இந்த 4 மணி ஷோ படம் பாக்குறதுனால 4 மணி ஷோ பாக்குறதுனால நீங்களாம் வந்து ஒன்னும் வசதி ஆயிட மாட்டீங்க. என்ன ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் முன்னாடி எங்களுக்கு முன்னாடி படம் பாக்குறீங்க, அவ்வளவுதான். அதை மைண்ட்ல வச்சீங்க. கபில்ஸ் ப்ரோ நான் வந்துட்டு இந்த 4 மணிக்கு பாக்குறது வந்து நான் வேற யாரு கூட நான் கம்பேர் பண்ண 1000 தான் ஃபாரின்ல உட்காந்து படம் பார்த்தாலும் சரி, அதர் ஸ்டேட்ல உட்காந்து படம் பார்த்தாலும் சரி, தமிழ்நாட்டுல தலைவன் படத்தை பாக்குற மாதிரி வருமா? கனடால பண்றோம் வந்து பாருங்க. வரும். தமிழ்நாட்டுல தலைவன் படத்தை நாங்கெல்லாம் ஏறி கட் அவுட் மேல ஏறி உட்காந்து பாலாபிஷேகம் பண்ணுவோம். என்ன உள்ள நான் தியேட்டருக்குள்ள புஸ்வானத்தை கொளுத்தி போடுவோம். தியேட்டர் வாசல்ல உட்காந்து நாட்டு பட்டாசெல்லாம் எடுத்து டம்மு டம்மு டம்முன்னு இருக்கும். அவன் காதை பொத்திக்கிட்டு போவான். அந்த அளவுக்கு அலப்பற பண்ணுவான். காக்காவா இருப்பான். நாங்க லைட்டா பண்ற அலப்பறைக்கு எல்லாம் வாயை பறந்துட்டு போவாங்க. ஆனா ஒண்ணு கிங்ஸ்லி முதல்ல நான் சுபாஷ்கரனுக்கு நான் கட் அவுட் வைக்க போறேன்டா.
ஏன் கேளாம் ஏன் ஆனா கேளாம் வேண்டாம் வேண்டாம், நான் கேட்கல சரி சொல்லாதீங்க. நானும் சொல்லல. இல்ல இந்த வாட்டி பாலிபர்லாம் இல்ல, அதுக்கு மேல கூட. ஆனா ஒண்ணு இங்க பேரு எதுக்கு நான் போறேன்னு இல்லையோ 27ஆம் தேதி நான் ஒண்ணு போவேன் கிங்ஸ்லி. அங்க போயிட்டு வளைச்சு வீடியோ எடுத்து போட போறேன் பாரு. எத்தனை பர்ஸ் காணாம போகுது, எத்தனை செருப்பு காணாம போகுது மட்டும் பாரு. நீ பாரு காமெடி அன்னைக்கு தான் நீ பாப்ப. ஃபுல் ஃபிளெஜ் காமெடிடா. பவர் ஸ்டார் ஸ்ரீனிவாசனை லைவா நீ பாத்திருக்கியாடா? 27ஆம் தேதி நீ பாப்படா பவர் ஸ்டார் ஸ்ரீனிவாசன் லைவா பாப்பீங்கடா. இன்னைக்கு விட்டு அறிக்கைக்கு அண்ணனுக்கு இன்னைக்கு டைரியா போயிருக்கோம். ஏன் கிங்ஸ்லி? ஆமா, நான் அந்த அறிக்கை வேற பார்த்தேன். இவன் என்ன மயிலிறகு வருடுறத விட மோசமா வருடுறான். டேய் அடிடா, டேய் செல்லமா போய் கிள்ளி விட்டு இருக்காப்ல. சரிதா? டேய் இல்ல முதல்ல கிங்ஸ்லி முதல்ல நம்ம யோகியனா பார்க்கணும். நம்ம ஆடை லான்ச் நடத்துறதுக்கே நம்ம ஃபேன்ஸ் உட்காந்து லட்டியில அடி வாங்க வச்சு கண்ணு முகரெல்லாம் வீங்க வச்சோம். நம்ம போய் அரசாங்கத்துக்கு போய் நம்ம அட்வைஸ் பண்ணலாமா? ஃபேன்ஸுக்கே உன்னால வந்து ஒரு டிக்கெட் வாங்கி உன்னால உள்ள விட முடியல. உள்ள உட்காந்துட்டு என்ன எதை வேணாலும் பண்ணுங்க, என் ஃபேன்ஸ் மேல கையை வைக்கணும் உள்ள வியாக்கியானம் பேசுற. ஆனா வெளியில லட்டியை வாங்கி அடி வாங்கிட்டு என்னங்க அக்கிரமம் இது? 8 வயசு பையன் பேசுறான், 12 வயசு பையன் பேசுறான். என்னங்க அக்கிரமம் இது? ஆடியோ டிக்கெட்டை ஜெராக்ஸ் எடுத்து விற்கிறானுங்க. இல்ல கபில்ஸ் ப்ரோ, நான் கூட வந்துட்டு படம் வருது சரி, அதனால வந்துட்டு நீ அதுக்கு முன்னாடி வந்துட்டு அந்த கள்ளசாரம் இஷ்யூ, அதுக்கப்புறம் வந்துட்டு நீட்டு, இது எல்லாத்துக்குமே வந்து சாஃப்டா பேசினேன். சரி ஏத்துக்கிறேன். படம் ரிலீஸ் ஆகுது அந்த பயத்துல நீ வந்துட்டு அல்லுல வந்துட்டு நீ சாஃப்டா பேசின, ஏத்துக்கிறேன். இப்பதான் படம் ரிலீஸ் ஆயிடுச்சுடா, அடிடா நல்ல. ஏய் 2025 நான் போட்ட மீம்ஸ்ல கரெக்டா இருக்கு. நீ பாரு 2013 எப்படி கையை கட்டி வீடியோ போட்டானோ 2025 வெயிட் பண்ணி பாரு. என்கிட்ட ஒருத்தர் கேட்டாரு, என்ன கேள்வி போடுறா அவ்வளவு நாள் ஆகுமான்னு வந்து கேட்டாரு என்கிட்ட. ஏங்க 2 மாசம் தாங்க, 2 மாசம் தான். நவம்பர் டிசம்பர் முடிஞ்சதுக்கு அப்புறம் பாருங்க, கை கட்டி வீடியோ போறானாலும் மட்டும் பாருங்க. உதயநிதி ஸ்டாலின் அவர்களே வணக்கம். அவர் வந்து என்னுடைய நெருங்கிய நண்பர். நாங்க 2 பேரும் ரொம்ப நட்பா இருந்தோம். குருவி படத்துல என்னை கழுவி திட்டுவாரு, ஊத்துவாரு. அந்த மாதிரி ஏதாவது ஒன்று ஒரு கிரிஞ்சு ஒன்று பண்ணி வீடியோ போடுவான் பாரு. இல்லைன்னா கொல்லக்கதவு வழியா போயிட்டு ரெக்கமெண்டேஷன் பண்ணுவான். ஏடிஎம்கே பீரியட்ல எப்படி போய் பண்ணானோ அதே மாதிரி ரெக்கமெண்டேஷன், ஐயா என் தேட்டருக்கு கொஞ்சம் டிக்கெட், என் படத்தை கொஞ்சம் தேட்டர் கொடுங்க ஐயா. இதெல்லாம் வந்து அவன்லாம் வந்து எல்லாம் நினைச்சிட்டு இருக்கிறானுங்க. அவன் எப்படி மண்டி போடுறான்னு மட்டும் நீ பாரு. ஹெச் வினோத் படம் தேட்டருக்கு வந்ததுன்னா ஆகணும், இல்ல ஓடிடி டைரக்ட் ரிலீஸா? படம் எடுத்து முடிப்பாங்களா? ஹலோ கேக்குது. அது என்ன விஜய் படத்தை பத்தி பேசினா மட்டும் கிங்ஸ்லி ஆஃப் ஆயிடுறான்? அப்ப அரசியலுக்கு மட்டும் தான் எதிரி அவன் கிங்ஸ்லி. இது என்ன கணக்கு? இல்ல புரியல. இவ்வளவு நேரம் பேசிட்டு இருந்தா ஹெச் வினோத் படம்னு சொல்லி தோடுறேன். படம் ரிலீஸ் ஆன உடனே காலங்காத்தால நீங்க ஸ்பேஸ் அப் போடுவீங்க. படம் பார்த்துட்டு வந்துட்டு நான் அவ்வளவு பெருசா அவனை போட்டு அடிப்பேன். அப்பெல்லாம் ஒண்ணுங்க ப்ரோ, இவ்வளவு பெரிய ஃபேன் ஃபைட் அடி நான் பார்த்ததே இல்லை மக்களே. விடியகால போயிட்டு அவன் எப்படி உட்காந்து அரசாங்கத்துக்கு கண்டனம் தெரிவிக்கிற மாதிரி உட்காந்து கெஞ்சிக்கிட்டு சொல்றானோ அதே மாதிரி இவன் 4 மணிக்கு போயிட்டு படத்தை போய் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல உட்காந்து ஃபர்ஸ்ட் பால்கனில உட்காந்து படம் பார்த்துக்கிட்டு வந்து இங்க திட்டுவான். என்னடா பண்றேன்னா, கபில ப்ரோ படத்தை ஃபர்ஸ்ட் ஷோ போய் உட்காந்து பார்த்தேன் ப்ரோ, படம் நல்லா இல்ல ப்ரோ, அதுக்கு எது கூட ஃபர்ஸ்ட் டே போய் போனேன், இருந்தாலும் முதல்ல போய் பார்த்துட்டு சொல்லுங்க. எனக்கு நான் என்ன காசு கொடுத்தா போறேன்? சரி காசு கொடுத்தோ இல்லையோ அது விட்டுருங்க. மாட்டியாடா மங்கூஸ் மண்டையா, மாட்டியாடா மங்கூஸ் மண்டையா. டேய் நீயும் மாற்றிய தம்பி. டேய் இதெல்லாம் தெரிஞ்ச விஷயம் தான்க்கா அவருக்கு. இதெல்லாம் பெருசா புது விஷயமா பேசுறாங்க. தெரியும், பப்ளிக்ல சொல்லலாமா? உண்மையா சொல்றான். அந்த அகிம்சா என்டர்டெயின்மென்ட்ல ஃப்ரீயா டிக்கெட் வாங்குனியாடா? எந்த ரெஸ்டாரண்ட்ல இருந்து வாங்குன? ஐயா அதுக்கு லண்டன் கியா, அந்த மைக்கு கொடுத்து அந்த மைக்கு வச்சுக்கிட்டு ஒருத்தன் பேட்டி கொடுத்தேன், அவன் தானே நீ? உடனே இன்னைக்கு ஆளு போட்டு தேடுறாங்க. அந்த வீடியோல ஒன்னு கோட் பண்ணி போட்டேன். இல்ல அந்த வீடியோல இன்னைக்கு ட்வீட் போட்டேன், உன்னை எல்லாம் வளைச்சு தேடுறாங்க. இந்த சிவப்பு சட்டையா, அந்த கருப்பு சட்டையா, அந்த பச்சை கலர் சட்டையா, காருக்குள்ள போறவனா? தயவு செஞ்சு அந்த வீடியோ மட்டும் விட்டுருங்க ப்ரோ. இவனுங்க நம்ம மேல இருக்கிற கான்ல சம்பந்தமே இல்லாத ஆட்களை உட்கார்ந்து பீஸ் பண்ணிர போறானுங்க, விட்டுருங்க. அவன் லூசு தெரியுமா? இல்லடா ராபிஸ் வந்தனா என்ன பண்ணும், போற வரான் எல்லாரையும் கடிக்கும்.
யுவா ப்ரோ ரொம்ப யுவா ப்ரோ இருக்கீங்களா? யுவா ப்ரோ லிஸ்னர்ல இருக்காப்ல. மைக்கு கேக்குறாப்லையா? ஒரு நிமிஷம் இருங்க. எனக்கு இதுல காட்டல, எனக்கு அவர் மைக்ல இருக்கிற மாதிரி தாங்க காட்டுது. இல்லையே லிஸ்னர்ல இருக்காரு. நீங்க பேசுறது கேட்கலன்னு சொன்னதுமே ரீஜாயின் பண்ண சொன்னா வெளியே போயிட்டு வந்திருக்காங்க. இருங்க யுவா ப்ரோ நான் கனெக்ட் பண்றேன். லிசனர்ல தான் இருக்கிறாப்புல. எனக்கு ஒன்றும் இங்க ரிக்வஸ்ட் காட்டல. என்னடா நம்மளை விட ரொம்ப சுறுசுறுப்பா இருக்கானுங்க. அவனும் உட்காந்து ஸ்பேஸ் போட்டு உட்காந்துருக்கிறான் சுரேஷாமி. போடட்டும் நம்மளுக்கு ஃப்ரீ ப்ரொமோஷன் தான். அவனா பெஸ்ட்டும் என்ன இது போனா 4 வார்த்தை என்ன அபியூஸ் பண்ணுவானா, அதை தவிர என்ன தெரியும் காக்கா கூட்டத்துக்கு. அப்ப இன்ன வரைக்கும் அவனுங்க அரசியல் பண்றதுக்கு அவனுக்கு ரெடியா இல்ல. கபுச் ப்ரோ, நான் ஒரே ஒரு டிஎம்கே ஸ்பேஸ்ல கேட்டேன். அவனுங்க கரெக்டா நான் சொன்னானுங்க, நீங்க அவங்க கிட்ட பேசுங்கடா, அவனுங்க ஸ்பேஸ்க்கே போங்கடா, அங்க 10 நிமிஷம் லிசனர்ல உட்காருங்கடா, டிவிக்கேன்னு டைட்டில் போட்டிருப்பானுங்கடா, 10 நிமிஷம் மேல அரசியல் பேச மாட்டானுங்கடா, 10 நிமிஷத்துக்கு மேல கரெக்டா சினிமாக்கு வந்துருவானுங்கடா. அதே மாதிரி இவனுங்க 10 நிமிஷம் மேல அரசியல் பேசவே மாட்டேங்கிறானுங்க. டிவிக்கேன்னு டைட்டில் போட்டாலும் பேசுறது 10 நிமிஷம் தாண்டி அடுத்து சினிமா ஃபுல்லா. என்னாச்சு? தெரியல கயிறுது, மைக் என்னமோ சைலண்ட் ஆயிட்டாரு. சரி எல்லாம் போய் பாடுங்க போங்க. இல்ல கேக்குதா? கேக்குது. இல்ல நான் இது பண்ணிட்டு வரேன், பக் கிளியர் பண்ணிட்டு இருக்கிறேன். ஒரு நிமிஷம். தூக்கத்தை கெடுத்துட்டீங்கல்ல, சந்தோஷம். இப்பதான் காட்டுது. என்ன ஸ்பேஸ் எண்ட் பண்ணிட்டானுங்களா? இப்ப யுவா ப்ரோ மைக் கேக்குறாரு. ரைட், ஒரு நிமிஷம் யுவா ப்ரோ கொடுக்குறேன். கொடுத்துட்டேன் யுவா ப்ரோ. இதுக்கு நடுவுல அந்த இவன் யாரும் சூர்யா ஃபேன் ஒரு பையன் வந்தான், அவன் பேர் என்ன, கோஸ். 4 மணி ஷோ இருக்கான்னு சொல்லி நக்கல் மயிறு பண்ணிட்டு வந்து கேள்வி கேட்டு இருக்கான். நம்ம இங்க என்ன மேல பேசிட்டு இருக்கிறோம், இவன் நடுவுல உள்ள போந்து 4 மணி ஷோ டிக்கெட் கிடைக்குமா ப்ரோன்னா. 4 மணி ஷோ வேணா பெங்களூர் போங்கயா. இல்ல நான் என்ன கேட்டேன், தமிழ்நாட்டுல இல்ல நானே கேக்குறேன், தமிழ்நாட்டுல உனக்கு எப்ப எந்த படம் கடைசியா உனக்கு 4 மணி ஷோ கொடுத்தான் எனக்கு சொல்லு. இந்த கேள்வி கேட்டேன். தேவையில்லாமலாம் ஏன் ப்ரோ பேசுறீங்க அப்படின்ற. டேய் தேவையில்லாம யாரு கேள்வி கேட்டா? உனக்கு தெரியும் 4 மணி ஷோ கிடையாது, எந்த தமிழ் படத்துக்கும் 4 மணி ஷோ கிடையாது. ஃபெஸ்டிவல் டைம்னா 7 மணி ஷோ உண்டு, கரெக்டா? தீபாவளி பொங்கல் அப்படின்னா 7 மணி ஷோ ஸ்பெஷல் பர்மிஷன்ல கொடுப்பானு, ரைட்டா? தெரிஞ்சுக்கிட்டே வந்து கேட்குறேன்னா உனக்கு நக்கல் மயிரா, கம்முன்னு போடா அப்படின்ட்டேன். இந்த நக்கல் நையாண்டிலாம் நான் வேற எங்கேயாச்சும் பார்த்துக்கிறேன், அடுத்தது படம் ஓடி மூடிட்டேன், வேட்டைக்கு அப்புறம் பார்த்துக்கிறேன், உன் நக்கலை நான் அன்னைக்கு பார்த்துக்கிறேன் அப்படின்னு விட்டேன். தேவையில்லாத டாபிக் உள்ள கொண்டு வந்து கேட்டுவிட்டு நாளைக்கு இதே மாதிரி தான் நாளைக்கு உள்ள போயிட்டு நான் வந்து கேட்பேன், ப்ரோ 1 மணி ஷோ இருக்கான்னு டிக்கெட் வேணுமா நான் கேட்டா அங்க இருக்கிறவங்கலாம் எப்படி இருக்கும்? தமிழ்நாட்டில் முதல்ல எஃப்டிஎஸ் முதல்ல எந்த நடிகருக்கு முதல்ல ஆரம்பிச்சது, இதெல்லாம் வந்து வரலாறை தெரிஞ்சுக்கிட்டு பேசணும். சும்மா உள்ள வந்து நானும் நக்கல் பண்றேன் நையாண்டி பண்றேன்லாம் வந்து நின்றுட்டு இருந்தா அப்புறம் கடுப்பாகும். மேல என்ன பேசிட்டு இருக்கிறோம், டென்ட் கொட்டாயை போட்டு பேசிட்டு இருக்கிறோம். நீ உள்ள எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டே உள்ள வந்துக்கிட்டு இல்ல 4 மணி ஷோ டிக்கெட் இருக்கு அப்புறம் நக்கல் மேரம் உனக்கு. அன்னைக்கு அவனுக்கு ஸ்பேஸ் போட்டு அந்த கதைக்கிட்டு இருந்தானுங்க. நான் போயிட்டு உள்ள பூந்து எப்போ ப்ரோ ரிலீஸ் ஆகுது படம் அப்படின்னு சொல்லி நான் கேள்வி கேட்டேன்னா எப்படி இருக்கும்? என்ன ப்ரோ பண்றது, எரிச்சல் தான் ஆகுது இதெல்லாம் பண்றேன். இல்ல எனக்கு உள்ள போய் மைக் வாங்கி பேச தெரியாதா இல்ல இரிட்டேட் பண்ண தெரியாதா? சும்மா உட்காந்துக்கிட்டு
இவனுங்களா கெடுத்துக்கிறாங்கடா. நானே ஒழுங்கா ஃப்ரெண்ட்லியா பேசினா கூட இவனுங்களே கெடுத்துக்கிறானுங்கடா. அப்புறம் கபிலும் திட்டான், கபில் அபியூஸ் பண்ணிட்டான். சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை கபில் ப்ரோ. ஆமா என்ன என்னடா சொல்றதுக்கு ஒண்ணும் இல்லை. சும்மா தேவையில்லாம போய் இன்னொரு இடத்துல வாய வச்சா அப்புறம் அவன் அடிக்கதான் செய்வான். எதுக்கு தேவையில்லாம வந்து நக்கல் மயிர் பண்ணிட்டு இருக்கிற? அழகா மழை கேட்ட கொடுத்தேன். ஒரு 10 மணி ஷோ டிக்கெட்டு இல்லை எனக்கு ஒரு மேட்னி ஷோ டிக்கெட்டு இல்லை ஈவினிங் ஷோ டிக்கெட்டு கேட்டால் சரி ஓகே நம்ம பார்த்து சொல்லலாம் அப்படின்னு நான் வெயிட் பண்ணுறேன். பார்த்தா இவன் வந்து 4 மணி ஷோ டிக்கெட் வேணா என்ன நக்கலா? இல்லை தமிழ்நாட்டில் உனக்கு எந்த தேட்டரில் உனக்கு 4 மணி ஷோ படம் வருது சொல்லு. கபில் ப்ரோ ஒரே நிமிஷம் குரூப் செக் பண்ணிக்கோங்க. மொத்தம் நீங்க கேட்டிருந்தீங்கல்ல அதுதான் அது. முத்து ப்ரோ போட்டிருக்காருல. யாரா பேசுறீங்களா இல்ல ஏதாவது இஷ்யூ? கிங்ஸ்லே 200 வருது இல்ல கிங்ஸ்லே? எது ப்ரோ? எனக்கு தெரிஞ்ச நாளைக்கு 200 தொட்டுரும்லடா. இது வெறும் லாஸ்ட் 24 hours மட்டும். ஓகே 24 ஹவர்ஸ்ல 157ஆ? மக்களை எடுத்து போட்டு 157.92. ஓகே இதை எடுத்து போட்டுறேன்டா. காலையில ஃபர்ஸ்ட் ட்வீட் இதான்டா. கதறியே இப்பவே போடுங்க. இது என்ன காலையில இப்பவே போட்டு விடுங்க. இல்லடா நம்ம ஊர்ல எல்லாம் தூங்கிட்டு இருப்பாங்க. சரி போட்டு விட்டுருவோம். என்னப்பா இதெல்லாம் வந்து காக்காக்கலாம் போட்டு விடுங்க. அவ்வளவுதான். காலையில மேல ஒரு இதை போட்டுட்டு கிங்ஸ்லே இந்த இதை எனக்கு கிராப் பண்ணி இல்ல போட்டு கிங்ஸ்லே எனக்கு கீழே ஒரு காக்கா எடிட் எனக்கு கோட்டுக்கு அனுப்பி விடுறாங்க. கோட்டுக்கா எங்க போய் தேடுறது? யார் வச்சிருக்கா? புக் மைஷோல போய் பார்த்தா எடுக்க முடியாது. 24 ஹவர்ஸ்லாம் ட்ராக் பண்ணல ப்ரோ. இருங்க நான் பாக்குறேன். ஏதாச்சும் பழசு இவனுங்க போட்டிருப்பானுங்கல்ல BMS 24 ஹவர்ஸ். அது பாரு BMSன்னு போய் பாரு. இந்த டக்அவுட் பேட்ஸ்மேன் இருக்கான்ல அவன் தான் இந்த மாதிரி ஏதாவது பண்ணிட்டு இருப்பான். பாவம்டா. நேற்று இன்னைக்கு காலையில ஒரு ட்வீட் ஒன்று போட்டேன். கடைசியா இந்த முகத்தை ஒரு தடவை பாக்குறவங்களாம் பாத்துக்கிறான்னு போட்டேன். அத்தனை காக்கம் கமெண்ட்ல வந்துட்டானுங்க தெரியுமா உனக்கு? இப்படி தெரிஞ்சா டெய்லி ஒரு 10 ட்வீட் காக்காக்கு இறக்கி விட்டுருந்தே இருந்திருப்பேன். நான் பட்டுக்கு வரட்டும் மாநாடுக்கு வா, உனக்கு இருக்குடி வாடி. என்ன கிங்ஸ்ல ஃபிளைட் பிடிச்சி நேரா வந்துருவியா விக்ரமண்டிக்கு? கபில் ப்ரோ நான் ஒரு ஸ்கிரீன்ஷாட் அனுப்பியிருக்கேன். இதே ஃப்ளைட்டு பிடிச்சி விக்ரமண்டி போங்க. வேற வேலை இல்ல. இவனை வந்துட்டு இவன் பேசுறத டிவி கேட்டு கோரிக்கை வைப்போம்டா. உங்களுக்கு அவ்வளோ நம்பிக்கையா ப்ரோ? அவன் அவ்வளோ நல்லா பேசுவான்னு? நீ வேற. அவன் பேப்பர் எனக்கு தெரிஞ்சு 2-3 பக்கம் ஷீட்டை உட்காந்து அங்க முன்னாடியே அந்த நின்று பெஞ்சில் அட்டை அடிச்ச மாதிரி அங்கேயே எழுதி வச்சிருவான்டா. அவன் பிட் அடிப்பான்டா. அவன் பேப்பர் எடுத்தா கண்டுபிடிச்சிடும் சொல்லிட்டு பெஞ்சில எழுதி வைப்பான். பிட் அடிக்கிறான் அடிக்கல. நல்லா பேசுவான் நம்பிக்கை இருக்கு உங்களுக்கு. இது அனுப்பியிருக்கேன் பாருங்க ஒரே நிமிஷம். யுவா ப்ரோ ஏதோ சொல்லணுமா? ஏதோ சொல்ல வந்தீங்க. ஓகேடா கேக்குதா? இல்ல போட்டுறாதீங்க. இல்ல ஒன்றும் இல்லை. நான் ஒரு நடுவில் பேசிட்டு இருக்கும்போது சிக்னல் ரொம்ப வீக்கா இருந்து கட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ஓகே அவர் என்ன சொன்னாருன்னு தெரியல. அதுக்கு தான். ஆனா நம்ம சைட்ல செலிப்ரேஷன் நாளைக்கு அந்த பார்க்ல நாளைக்கு அந்த டெக்கரேஷன். அதுக்கப்புறம் நீங்க எத்தனை மணிக்கு வருவீங்க? நீங்க அங்க 6 மணிக்கு அங்க வர சொல்லிருக்காங்க. வந்துரும். ஓகே சூப்பர். ஆனா நாங்களும் 4 o'clock ஷோ பார்க்க மாட்டோம். நாங்க ஒரு 2 hours டிலே ஆகி தான் பாக்குறோம். ஏன்னா எங்களோட ஃபேன் ஷோ வந்து 8 PM ஸ்டார்ட் ஆகுது. 8 PM தான். நாங்க கொஞ்சம் டிலே ஆகும். அந்த ஒரு 2 ஹவர்ஸ்க்கு வந்து நோ சோஷியல் மீடியா நத்திங். ஆமா போனே எடுக்கக்கூடாது. ஆமா போனே எடுக்கக்கூடாது. கரெக்ட். ப்ரோ சொல்லுங்க கபிலன். இப்ப கேக்குதா? கேக்குது கபிலன். எனக்கு உங்க மேல டவுட் வந்துருக்கு. ஏன் எதுக்கு டவுட் வந்தது? டென்ட் கோட்டை கிட்ட நீங்க பணம் வாங்கிட்டீங்களா? எனக்கு ஒரு சந்தேகம் வந்துருச்சு. பணம்லாம் வாங்கல. அவங்கிட்ட போய் நான் பணம் வாங்கி நம்ம வந்து எப்பவுமே அவரு ஏதோ கேக்குறாரு நீங்க சீரியஸா பதில் வர சொல்லிருக்கீங்க. இல்ல தெரியும். நான் நம்ம ஏரியா டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் படம் ரிலீஸ் ஆகிற அன்னி வரைக்கும் அது நம்மளால முடிஞ்ச அளவுக்கு ஒரு ரெஸ்பெக்ட்ஃபுல்லா இருந்துட்டு போயிடுவோம். தான் யாருக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கணும், யாருக்கு மரியாதை கொடுக்கணும், கொடுக்க கூடாதுன்னு ஒரு எத்திக் இருக்குல்ல.
ஸோ ப்ரோ கேக்குதா? கேக்குது கபிலன். இவனுங்கெல்லாம் எத்திக்கே கொடுக்க கூடாது. அவன் வேலை ஒழுங்கா செய்யல. சரி ஓகேவா, சரி நான் அத கூட எத்திக்கு மன்னிச்சிடுறேன். தமிழ்ல என்ன இவா சரி ப்ரோ? எங்களால நீங்களே இதான் சொல்லுங்க. முடிஞ்சது அப்படின்னு அவன் அமைதியா இவா ப்ரோ சொல்லி இருந்தானா ஓகே அப்படின்னு இருக்கும். இவா ப்ரோ எத்திக்கு தமிழ் என்ன சொல்லுங்க. தொழில் எத்திக்ஸ் தர்மம். தர்மம், தொழில் தர்மம். தர்மம் அது தொழில் பண்றவன் தான் தர்மம் பண்ண. இவன் தொழிலா பண்றான், அவன் டென்ட் கொட்ட. சொல்லுங்க. இவன் தொழில் பண்ணா இவன் தர்மம் பார்க்கலாம். இவன் தான் தொழிலே பண்ணலையே. இவன் பண்ற தொழில தான் இங்க உட்காந்து ஃபேன்ஸ் உட்காந்துக்கிட்டு பண்ணிட்டு இருக்கிறோமே. இவன் என்னத்த பண்றான்? எனக்கு என்னமோ அவன் கிங்ஸ்லி வச்ச ஆளுன்னு நினைக்கிறேன். இல்ல அவன் கிங்ஸ்லி இல்ல டென்ட் கொட்டோட ஆளு தான் கிங்ஸ்லின்னு எனக்கு டவுட்டா இருக்கு. நான் உள்ள போறேன், அங்க தலைவர் ஃபேன்ஸ் எல்லாம் என்ன பேசிக்கிறாங்கன்றத நான் அப்டேட் பண்றேன். நீ இந்த தேட்டர்ல இவனுக்கு தாங்க நல்லா தெரியுது. அது எப்படிங்க கனடால இருக்கிறவனுக்கு எப்படிங்க யூஎஸ்ல இருக்கிற தேட்டர் லிஸ்ட் எல்லாம் தெரியுது? அவன் தேட்டர் போட்டு வச்சிருக்கான். இது போ சில பேர் சொல்றது கேக்குறோம். எதை வேணாலும் மன்னிப்பேன் ப்ரோ. ஆனா நானும் ஒருத்தனை பிடிக்கல அப்படின்னா அவன் படத்தை நான் பார்க்க மாட்டேன். இப்ப நான் கூட தான் இருக்கேன். அவன் காக்கா விஜய் படத்தை நான் பார்க்க மாட்டேன். ஆனா டவுன்லோட் பண்ணி ஃபர்ஸ்ட் ஷோ எப்படியா பாத்துறேன். கரெக்டா? தியேட்டர்ல போயிட்டு என்னால அவனுக்கு ₹1 லாபம் வரக்கூடாதுன்றதுக்காக தான் நம்ம டவுன்லோட் பண்ணி படம் பார்க்குறோம் காக்கா படத்தை. நான் என்ன கேட்குறேன், 4 மணி ஷோ ஒருத்தன் போய் பார்த்துட்டு ஓசில கிடைச்சா கூட நீங்க திம்பிங்களா? பிடிக்கல, நான் பிடிக்காத சாப்பாடு ஓசில கிடைச்சா நீங்க சாப்பிடுவீங்களா இவா ப்ரோ? அப்படி இல்ல ப்ரோ. அது ஓசினா ஓசின்னு கிடையாது. அது சரி காம்ப்ளிமெண்ட். சரி அதுக்கு இங்கிலீஷ் வார்த்தை வச்சிருக்காங்கல்ல. சரி அதுக்கு இங்கிலீஷ் வார்த்தை வச்சிருக்காங்கல்ல, காம்ப்ளிமெண்ட். இல்ல அது வந்து நம்மளது வந்து கனடா வந்து சின்ன கம்யூனிட்டி. யுஎஸ்ஏ நாங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா நியூ ஜெர்சி அப்படின்னா இந்த தமிழ் கம்யூனிட்டி சின்ன கம்யூனிட்டி. அது கூட வந்து கொஞ்சம் அப்படி செலிப்ரேட் பண்ணி ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ என்னங்க பெரிய கம்யூனிட்டியை மாத்தணும் அவ்வளவுதானே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. கிங்ஸ்லி அங்க இருக்கிற தமிழ் கம்யூனிட்டிஸ் ஒட்டுமொத்த பேர் எல்லாத்தையும் உள்ள சேர்த்து உள்ள போடுறான். அது இல்லாம தெலுங்கு கம்யூனிட்டியும் தூக்கி போடுறான். என்ன இப்ப பெரிய கம்யூனிட்டியா மாத்துவோம். ஆனா இவங்கிட்ட அந்த பொறுப்பை கொடுக்க கூடாது. எனக்கு இவன் மேல மைல்டா டவுட் இருக்கு. எனக்கும் அசோக் சாருக்கும் இவன் மேல ஹெவியான டவுட் இருக்கு. கண்ணா ஸ்பேஸ்ல இல்ல, அவர் எதுக்கு இழுக்கிறீங்க? இந்த பிளாக் பேர் கூட தான் ஸ்பேஸ்ல இருக்காப்புல, கொட்டை விட்டு தூக்குறாப்புல. என்ன பஞ்சாயத்து நடக்குது, கொஞ்ச நேரம் பஸ்க்கு புஸ்க்குன்னு பேசினாப்புல கொட்டை விட்டு தூங்குறாப்புல. சரி இன்னைக்கு ஸ்பேஸ் போட்டாங்கல்ல, அன்னைக்குதான் அந்த டிஸ்ட்ரிபியூட்டரை கூப்பிட்டு வச்சு பேசினாங்க. மறுபடியும் அந்த டிஸ்ட்ரிபியூட்டர் பேசுறாப்புலன்னா டக்குன்னு ஹோல்ட் பண்ணி, ஏங்க நீங்க ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் இப்படி பொறுப்போட நீங்க ட்வீட் போடலாமா, இல்ல இந்த மாதிரி நீங்க பேசலாமா? அதெல்லாம் கேட்டுதான் இருக்காங்க, கேட்காமலாம் இல்ல. நான் எனக்கு அதுலதாங்க நான் ஒன்னே ஒன்று சொல்லிட்டுமாக்கா. கார்த்திக் வந்துட்டு இந்த இது வேட்டையன் பொறுத்த வரைக்குமே வந்துட்டு எஸ் மேனுவலாக ட்ராக் பண்ணுறாரு, அக்ரீடு, ஓகே ஃபைன். பட் ஆனால் அவருக்கு இருக்கிற சாஃப்ட் கார்னர் இருக்குல்ல, அதுதான் என் பிரச்சனையே. அவருமே டிஸ்ட்ரிபியூஷனில் இருக்கிறாரு, அதனால இன்னும் டிஸ்ட்ரிபியூட்டர் மேலே இருக்கிற சாஃப்ட் கார்னர் என்னால் ஏற்றுக்கவே முடியாது. அது தலைவர் படம் வந்துச்சுன்னா அதெல்லாம் ஏற்றுக்கவே முடியாது. நீங்கள் அதை கொண்டு வராதிங்க இல்லை. இது ஒரு முன்னாடியே எனக்கு தெரிஞ்சதுன்னு வச்சுக்கேன், ஒரு அரை மணி நேரம் முன்னாடியே நமக்கு தெரிஞ்சுன்னா நான் உள்ள போய் மைக்கா வாங்கியிருப்பேன். அவன் கண்டிப்பா ஓடி இருப்பான், பேச விட்டு ஓடி இருப்பான். ஓடி என்ன ப்ரோ பிரயோஜனம்? இங்க இப்ப அவன் ஓடுறான்றது வந்துட்டு செகண்டரி இல்ல. அங்க கேள்வி கேட்கறாங்க, ஏன்பா நான் இருக்கிற ஏரியா, எங்களுக்கு இருக்க இங்கெல்லாம் படம் வரலையே, எப்படி படத்தை கொண்டு வர போறேன்னு அதுக்கு பதில் வேணும்ல. நம்மளுக்கு அவனை ஓட விடுறது செகண்டரி. அவன் இதுக்கெல்லாம் அவன் பதில் சொல்லனா அப்புறம் ஓட விட்டுருக்கலாம். பதிலே நக்கலா வந்தா அப்பயும் அடிக்கலனா அதுதான் இல்ல கிங்ஸ்லி, அது கன்வின்சிங்காவே இல்ல. அவங்களுக்கு கேட்டு பிரயோஜனம் இல்ல, ஒட்டணும்ன்றதுதான் என்னோட பாயிண்ட். பட் நீங்க சொல்றது எல்லாமே வேலிட், நான் இல்லைன்னு நான் சொல்லவே வரல. பிரயோஜனமே இல்ல நீங்க சொல்றதுதான். சொல்லுங்க கபிலன். உங்களுக்கு அவன் நம்பர் தெரியும் நினைக்கிறேன், ஒழுங்கா கொடுத்துருங்க. இல்ல தெரியாது. நீங்களா கொடுத்தீங்கன்னா நல்லது யுவா ப்ரோ. சொல்லுங்க, உங்களுக்கு அந்த டென்ட் கொட்டாக்கு என்ன லிங்க் இருக்கு? அப்ப நீங்களும் விஜய் ரசிகனா? இல்ல கண்டென்ட் வந்திருக்குது. தெரியும், பார்த்தேன். இறக்குறேன் இரு. ஸ்பேஸ் போட்டிருந்தா நான் எப்படி கண்டென்ட் இறக்குறது? காலையில 4 மணிக்கு
ஃப்ரெஷ்ஷா நான் காலை 4 மணிக்கு இறக்குறேன், 5 மணிக்கு. கபிலன் ப்ரோ இப்ப நான் நீங்க கேட்டீங்கல்ல, ஸ்பீக்கருக்கு நான் இப்ப போயிடுறேன். ஒரு நான் ட்வீட்டை போட்டுருங்க. நான் லிஸ்னருக்கு நான் போட்டுட்டு போயிடுறேன். அந்த நான் ட்வீட் ஏன் சாரி போறீங்க? கிங்ஸ்லி, நான் லிஸ்னருக்கு போறேன். நான் இல்ல யுவா குழந்தை ப்ரோ, நான் கண்டுபிடிச்சிட்டேன்றதுக்காக நீங்க போறீங்க கரெக்டா? இல்ல குழந்தை டே கேர்ல இருந்து பாம்பா விட்டுருங்கப்பா. ஐயோ பாத்து ப்ரோ, போயிட்டோம். சரி யுவா ப்ரோ, பார்த்து போயிட்டு வாங்க. பாய் 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 ஓகே யா பாய் பை. சும்மா ஃபன்னுக்கு பேசின யுவா ப்ரோ, கோச்சிக்காதீங்க. ஐயோ கோச்சிக்கிட்டாப்லையா? இல்ல அவரு குழந்தை டே கேர்ல கூப்பிட போறேன். டே கேர்னா அங்க குழந்தைய இந்த இதுல விட்டுருவாங்க வெளிநாட்டுலலாம். கிரீச் ப்ளே ஸ்கூல். கிரஷ் அப்படின்னா நம்ம ஊர்ல கிரஷ் இல்ல. இல்லையே, எங்க ஊர்ல எல்லாரும் வேலையா இருக்காங்கன்னா தாத்தா பாட்டிட்டு விட்டு போவாங்க. பால்வாடின்னு சொல்லலாமா? பால்வாடி ஸ்கூலா? அப்படி சொல்லுங்க. கிரஷ்னா என்னத்த புரிஞ்சுக்கிறது? எனக்கு தெரிஞ்ச கிரஷ்னா கிங்ஸ்லிக்கு வந்து விஜய் மேல இருக்கிற கிரஷ் அப்படி வச்சுப்பேன். ஏன் கிங்ஸ்லி உண்மையா சொல்றா? உங்களுக்கு என்ன உங்களுக்கு டைம் பாஸ் ஆகலைன்னா எனக்கு இப்ப என் தூக்கத்தை கெடுத்துட்டீங்களா? இல்ல இப்ப நம்ம 3 பேர் தான் பேசிட்டு இருக்கோம். என் தூக்கத்தை கெடுத்துட்டீங்கல்ல. இன்னைக்கு உங்க தூக்கத்தை கெடுக்காம நான் விட மாட்டேன். டைம் ஆயிரும், இருட்டாயிரும், நாங்க பாட்டு தூங்குறோம், டாடா பபேன்றுவோம். என்ன குணா? தலைவர் படத்துல பேர் என்ன பேரு? அது சஸ்பென்ஸா இருக்கு, சொல்ல மாட்டேங்க. தெரியலங்க, படம் பார்த்தாதாங்க தெரியும். ஏன் இல்ல இப்படி இதுதாங்க தப்பு. என்னெல்லாம் வந்து சினிமா இண்டஸ்ட்ரியில நானும் ஒரு ஆளா இருக்கிறேன் நம்பி பொண்ணு கேக்குறீங்க பாத்தீங்களா? அப்ப டென்ட் கொட்டாயெல்லாம் வந்து டிஸ்ட்ரிபியூட்டர்னு ஏன் நம்ப மாட்டாங்க? நான் ஒரு ஆளு இல்ல, நான் தெரியாம தான் கேக்குறேன், மனசாட்சியோட தொட்டு சொல்லுங்க. நான் ஒரு ஆளு, என்னெல்லாம் வந்து சினிமா இண்டஸ்ட்ரியில யாராவது இருக்க முடியுமா? இல்ல கபில் ப்ரோ, இப்ப நாங்க தூக்கத்தை கெடுக்கிறதுக்கு அவர் கரெக்டா இருப்பார். நாங்க கிளம்புறோம், ஏறி மிதிப்பேன். தலைவா, குணா தலைவா, சொல்லுங்க. கமல் ஃபனா நீங்க? என்னெல்லாம் தோணுதோ கேளுங்க ப்ரோ. கமல் ஃபனா நீங்க? குணான்னு பேர் வச்சிருக்கீங்களே, கமல் ஃபனா? தலைவர் ஃபேன் தானே? ஏங்க அப்ப தளபதினு பேர் வைங்க. ஏன்னா அதெல்லாம் அவங்க அப்பா அம்மா வைக்கிற பேரு, அதெல்லாமா கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்க? இல்ல, குணான்னு ஒண்ணு எனக்கு கமலஹாசன் படம் தான் ஞாபகம் இருக்கு. மனிதர் உணர்ந்த கொள்ள இது மனித காதல் அல்ல அப்படின்ற மாதிரி. அவனே அந்த படத்தை மறந்துருப்பான், நீங்க ஞாபகம் வச்சிருக்கீங்க. அப்ப நீங்க தான் கமல் ஃபேன். வாங்க சொல்லுங்க. அவனா மறந்தா? அது என்ன படம்? அது குணா குகை எடுத்து வச்சு ஒரு படம் ஒண்ணு வந்துச்சு கிங்ஸ்ல. அது என்ன படம்? மஞ்சுமல் பாய்ஸ். அந்த படம் ஓடுனது காரணமே குணா குகை தான் காரணம்ட்டாங்க. ஆனா குணா படம் ஓடல. அதுக்கு எல்லாமே கலெக்ஷன் வந்துட்டு கமல் பேர்ல எழுதிட்டானுங்க ப்ரோ. நீங்க வேற. அப்ப விக்ரம் பட கலெக்ஷன் என்னதான்டா வரும்? என்னப்பா இந்த அன்பர் ரொம்ப அப்படியே இழைக்கிறாப்பலையாமா படத்தை ஸ்கிரீன் பிளே? அப்படின்னா கமலஹாசன் ஸ்கிரீன் பிளே இழைக்கிறாங்கன்னா செதுக்குறாங்களாம். கமலஹாசன் ஸ்கிரீன் பிளேடா, புரிஞ்சுக்கடா. நான் அதுக்குலாம் வரல. கபில் சார் 2 நாள்ல படம் ரிலீஸ் ஆகுது. நம்ம படத்தை யோசிக்கிறத விட்டுட்டு 10ஆம் தேதி படம் ரிலீஸ் ஆகுது கிங்ஸ்லி. 10ஆம் தேதி படம் ரிலீஸ் ஆகுது. ஆன்லைன்ல இருக்கிற நம்ம என்ன பண்ண முடியும்? மிஞ்சி போனா ட்வீட் போடுவோம், இல்ல ஸ்பேஸ் போடுவோம். வேற என்ன பண்ண முடியும் சொல்லு? அதுதான் தலைவர் படத்தை பத்தி கொஞ்சம் கியூரியாசிட்டியா எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னா கொஞ்சம் கிடைக்கிற கேப்ல எல்லாம் இவனை நம்ம மெயின் டிஷ் வந்து ஓகே ரைட்டா, புரியுதா? ஆனா அப்பப்ப சைட்ல வந்து கீழே வந்து டேபிள் கீழே வந்து ஏதாவது நாய் எட்டி பார்க்கும். நம்ம என்ன பண்ணுவோம்? சாப்பிட்டுட்டு அப்படி கொஞ்சம் இப்படி நாய்க்கு எடுத்து வைப்போம் இல்லையா? அந்த மாதிரிதான் காக்காசு. இல்ல அஜய், நீங்க வேற 2 நாளுக்கு நமக்கு பாத்துக்கலாம். அதுக்கப்புறம் கண்டென்ட் நிறைய வேற இருக்கு. ஒரு வருஷத்துக்கு 1.5 வருஷத்துக்கு நிறைய கண்டென்ட் வந்து கண்டென்ட் எல்லாம் வரதாங்க செய்யும். அதுக்காக எல்லாம் சேர்த்து வச்சுலாம் அடிக்க முடியாதுங்க. அப்பப்ப வரும்போது தட்டி விட்டுருணுங்க, புரியுதுங்களா? அப்ப இன்னும் கொஞ்சம் என்ஜாய் பண்ணலாம். இப்ப நம்ம தலைவர் என்ஜாய் பண்ணிடலாம். அது கண்டென்ட் வராம போகுது. நம்ம மட்டும் அடிக்க போறது இல்லையா? இருக்கிற எல்லாரும் அதெல்லாம் வந்து நான் ஈக்குவலா, அதெல்லாம் நான் சமமா இல்ல அதெல்லாம் தலைவர் படத்தை செலிப்ரேட் பண்றதும் சரி, காக்கா போட்டு அடிக்கும் போதும் சரி, அதெல்லாம் ஈக்குவலா கொண்டு போயிடுவேன். எனக்கு அது பிரச்சனை இல்லை. ஏதோ ஒரு ஐடியில இருந்து நாய்ஸ் வருது. குணா ப்ரோ, உங்க ஐடியில இருந்தா நாய்ஸ் வருது.
அது கொஞ்சம் பாருங்க, மேல ஃபேன் ஓடுதா பக்கத்துல டேபிள் ஃபேன் ஓடுதான்னு தெரியல, ஒரு நாய்ஸா இருக்கு. கிங்ஸ்லி உங்க வீட்டுல எப்பயும் பட்டாசு வெடிக்கிற சத்தம் கேட்குமா? என்ன கேட்கல? கேட்கலையா? ஃபேன் ஓடுதே. சொல்லுங்க. இல்ல ஃபேன் ஓடுது, பட்டாசு வெடிக்கிற சத்தம். ஃபேன் ஓடுது, கேட்கலையா? ஃபேன் இல்ல ஃபேன் தான் ஓடுது, ஆஃப் பண்ணிட்டேன். எல்லாரும் பட்டாசு வெடிக்கிறான்றாங்க. ஒரு நாள் உங்க சைடுல இருந்து கேட்டு பார்க்கணும், பார்ப்போம். சரி கிங்ஸ்லி, சரி குணா சார். சரி இந்த பிளாக் பேரு இனிமேல் பிளாக் பேர் 11 மணிக்கு மேல மைக்கு கேட்டா யாரும் கொடுக்காதீங்க, சரியா? இந்த ஜிப்சி, இந்த பிளாக் பேர் 11 மணிக்கு மேல 12 மணிக்கு மேல மைக் கேட்டா கொடுக்காதீங்க. ஏன்னா இவங்க தூங்குறதுக்காகவே வராங்க. எப்ப மாதிரி நம்மள யூஸ் பண்ணிட்டு இருக்காங்கடா கிங்ஸ்லி. எனக்கு மட்டும் நைட் டைமா தான், நானும் அப்படிதான் இருப்பேன். ரைட், இப்ப என்னங்க மணி என்ன? மணி 5 போகுது. சாயங்காலம் 5. எத்தனை மணிக்கு படுத்துங்க? ஒரு 10-11. சமைச்சிட்டியா? இல்ல, இன்னைக்கு வெளியில தான் சாப்பிட போறேன். கார் எடுத்துட்டு போறியா? நான் பதில் சொல்ல விரும்பவில்லை. சொல்ற, கார் எடுத்துட்டு போறியா இல்ல வெளில போய் சாப்பிட போறியா? நீ போய் ரெஸ்டாரண்ட்ல போய் சாப்பிட போற, கரெக்டா? சரி, அப்படியே வச்சுக்கோங்க. ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணி சாப்பிட மாட்டியா? அப்படியும் பண்ணலாம். எதை பண்ண போற? இன்னும் முடிவு எடுக்கல. யார கூட முடிவு எடுப்ப? நான் வந்துட்டு யாரு இல்ல யாரு இது இரும்பி சிக்னல் கொடுக்கறது? கம்முன்னு இருங்க. நீ சொல்ற. ரொம்ப நேரமா இரும்பிட்டு இருக்கேன். டிவிகேவோட சிஎம் கேண்டிடேட் கபிலன் ப்ரோ கிட்ட தான் கேட்க போறேன். கேட்டு முடிவு எடுப்பேன். ஓஹோ, சாமர்த்தியமா பதில் சொல்றதா நான் அர்த்தமோ? வாடாடி, நாளைக்கு உனக்கு நீ ஸ்பேஸ் போடுவீலடா, நாளைக்கு உனக்கு இருக்கிற. நாளைக்கு யார் போடுறா? காலையில போடுறேன். நாளைக்கு கிங்ஸ்லி நாளைக்கு சாயங்காலம் போடு. காலையில சுபாக்கா போறேன். நான் அது சாயங்காலம் கொஞ்ச நேரம் நானும் இருக்கிறேன். நீ சாயங்காலம் மாறிக்க. சாயந்தரம் நான் போடுறதா? இவரு தானே போடுறதா சொன்னாரு. இப்ப நான் போய் படுத்தேன்னா நான் 3 மணிக்கு தான் எந்திரிப்பேன். சரி, இது வேற கண்டென்ட் வேற ட்வீட் வேற போடணும் வேற கொடுத்துட்டான், அதை வேற போடணும். நான் போட்டுக்கிறேன், சரியா? போய் படுத்து தூங்குங்க. டென்ட் கோட்டா நாளைக்கு எனக்கு ஏதாவது ரிப்ளை பண்ணிருக்கான், இரு இப்பயே பாத்துறேன். ரிப்ளை பண்ணிருக்கானா பார்ப்போம். இல்ல, அவன் எதுவும் பரல. தண்டம் அது. நம்பர் தண்டம் ப்ரோ. எரிச்சலாகுது, நினைச்சாலே எரிச்சலாகுது. சரி, ஓகே, சரி முடிச்சுக்கமா ஸ்பேஸ். ஓகே. சரி, ஓகே. கீழே இருக்கிற சில காக்கா இருக்கு பாரு, அதுக்கெல்லாம் எல்லாம் வணக்கம்டா. ஆனா இனிமே ஒரு கண்டிஷன் ப்ரோ. உங்களை யாராச்சும் உங்களை எழுப்பி இந்த மாதிரி ஸ்பேஸ் போட வைக்காங்கல்ல, நீங்க முடிகிற வரைக்கும் அவங்க கண்டிப்பா இருக்கணும். அந்த கண்டிஷன் இருந்தா மட்டும் ஸ்பேஸ் போடுங்க. முதல்ல பக்கத்துல இருக்காங்களா அவங்கள்ட்ட சொல்லு. ஏப்பா நான் ஸ்பேஸா போட சொன்னேன், இவரா நான் போய் போட போறேன் அப்படின்னு கிளம்புனாரு. நான் சொன்னது பாஷா ப்ரோ சேர்த்து. அவனுக்கு தனியா வச்சு போண்டா.